அப்ப இன்னைக்கு அந்த டாபிக் பாபா என்ன டச்சிங் கொடுத்திருக்காரு அப்படின்னா, நம்ம எப்படி வந்து அன்பானவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மாறுறது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சண்டே முரளி படிப்பீங்க. அத சில டைம் பாத்தீங்கன்னா பாபா நம்மளுக்கு வந்து டெய்லி முரளி மூலியமா டச்சிங் கொடுப்பாரு. இன்னைக்கு நாங்க படிச்ச முரளியில நிறைய பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த டாபிக்காகவே எங்களுக்காகவே நம்மளுக்காகவே டச்சிங் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு அவ்யக்த் முரளி இன்னைக்கே படிப்போம். நாங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸா படிச்சிருவோம். ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு ஹாலிடே அப்படின்னால ஃப்ரைடே. நீங்க வந்து சண்டே படிப்பீங்க. அது நாங்க இன்னைக்கு படிச்சோம். இன்னைக்கு இந்த முரளியில ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தான். ஆல்மோஸ்ட் எனக்கு பாபா கொடுக்கக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த முரளியில இருந்தே வந்துருச்சு ஆக்சுவலா. அத பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எப்படி வந்து பாபா நம்ம வந்து அன்பானவும் நாம் மாறணும், அதே மாதிரி அதிர்ஷ்டசாலி குழந்தையாக மாற வேண்டும். இன்னைக்கு பாபா ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா முரளியில யாரு வந்து ஹையஸ்ட் அண்ட் ஹோலியஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் குழந்தைகள் அப்படின்னு நம்மளதான் சொல்லுவாங்க சரிங்களா. அதே மாதிரி உலகத்திலேயே அன்பான குழந்தைகள் யாருன்னா நம்ம தான். பாபாவுக்கு அதி அன்பான குழந்தைகள் யாரு அப்படின்னா நம்ம தான். அப்ப எப்படி வந்து நம்ம அன்பான குழந்தையாக மாறுறது, ரெண்டாவது அதிர்ஷ்டசாலி குழந்தையாக மாறுது. எல்லாருமே தன்னோட அதிர்ஷ்டத்தை உருவாக்கி எழுப்பிதான் வந்திருக்கோம். ஒரு பாட்டே இருக்கு இல்லைங்களா, அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ள ஆத்மாக்கள் யார் அப்படின்னா நம்ம தான். அது அதிர்ஷ்டத்தினோட கூடவே நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு ஆத்மாவும் பாபானுடைய குழந்தைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். அப்ப எப்படி வந்து நம்ம அதிர்ஷ்டத்தை உருவாக்குறது, நம்ம எப்படி அன்பான குழந்தையா மாறுது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அன்பை பத்தி பேசலாம், ரெண்டாவது அதிர்ஷ்டத்தை பத்தி பேசலாம். அன்பான குழந்தைய எப்படி மாறுது அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாபாக்கு அன்பான குழந்தைய மாறணும்னு நம்ம நினைப்போம். அப்ப வந்து நாங்க எப்படி வந்து நம்ம பாபாக்கு அன்பான குழந்தையா மாறுறது அப்படின்னு அன்பை பத்தி யோசிச்சு அப்படின்னா, முதல்ல பார்க்க வேண்டும் நம்ம எல்லா ஆத்மாக்களும் நம்மளே பார்க்க வேண்டும். என் மேல எனக்கு அன்பு இருக்குதா அப்படின்னு நான் பார்க்க வேண்டும். சுய அன்பு எனக்குள்ள இருக்கா அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்க வேண்டும். அன்பான குழந்தைன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் அன்பா மாறுது, பாபாக்கு அன்பா மாறுதுதான் விஷயம் ஆக்சுவலா. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நம்மள சுயத்தை செக் பண்ண வேண்டும். டெய்லி எனக்குள்ள நான் எனக்கு சுய அன்பு என் மேல அன்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்க வேண்டும். அது எப்படி எனக்கு மேல அன்பான குழந்தையா மாறுது, எனக்காகவே நான் அன்பா மாறணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம எப்ப அப்படி மாற முடியும் அப்படின்னா, நம்ம எப்ப வந்து சுயமரியாதை என்னது இது நம்ம வந்து ஸ்ரீமத்தை கரெக்டா கடைபிடிச்சிட்டே வந்தோம்னா தான் நம்ம வந்து நம்மளுக்கு நம்மளே அன்பான குழந்தையாக மாற முடியும். நம்மளுக்கு வந்து இப்ப ஞானம் எல்லாமே தெரிந்து விட்டது இல்லைங்களா. ஞானம் எல்லாமே தெரிஞ்சிச்சு. நம்ம எல்லாருமே ஞானி ஆத்மாக்கள் தான். ஒவ்வொரு நாளும் நம்ம பாபா நம்மளுக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுத்து, ஞான கடல் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து மாஸ்டர் ஞான கடலாக மாற்றியிருக்காரு இல்லைங்களா. அப்ப வந்து நம்மளுக்கு எல்லா ஞானம் நம்ம புத்தியில் இருக்கிறதுனால, அப்ப ஞானம் அப்படிங்கிறது என்னது, பாபா நம்மளுக்கு முரளி மூலியமா ஞானத்தை எப்படி கொடுக்குறாரு, எதுக்காக கொடுக்குறாருன்னா அந்த ஸ்ரீமத்தை கொடுத்துட்டு இருக்காரு இல்லைங்களா. அந்த உயர்ந்த டைரக்ஷன் உயர்ந்த வழியை கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம எப்படி வந்து தேவதையாக மாறுறது, மனிதனிலிருந்து தேவதையாக மாறுகிறது, எப்படி நம்ம உயர்ந்த மனிதனாக மாறுறது, அதாவது தேவதை மாறுறதா அப்படிங்கிறது ஞானம் இல்லைங்களா. அப்ப அந்த உயர்ந்த மனிதனாக மாறணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள என்ன வேணும், இப்போதைக்கு நம்ம வந்து அதுதான் ஸ்ரீமத். நம்ம அதை கரெக்டா கடைபிடிச்சோம். இப்ப கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு கூட பாபா என்ன சொல்றாரு, ஒரே ஒரு பிறவியில நம்ம செய்யக்கூடிய முயற்சி நம்ம 21 பிறவிக்கு அதிர்ஷ்டசாலியாக மாற்றுகிறது. அப்ப நம்ம அன்பாக மாற வேண்டும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு நான் அன்பா மாறுறதுக்கு வந்து நம்ம ஸ்ரீமத்தை கரெக்டா கடைபிடிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். அப்ப ஸ்ரீமத்தை கரெக்டா கடைபிடிச்சோம்னா நம்மளுக்கு நம்மள அன்பு வரும். இப்ப பாத்தீங்கன்னா சில டைம் என்னாச்சு, நம்ம ஏதாவது ஒரு ஸ்ரீமத் கடைபிடிக்கல அப்படின்னா, ஏதோ ஒரு நாளைக்கு சார்ட் எழுதல, ஏதாச்சும் அமிர்த வழி மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பக்கா குழந்தையா அந்த பக்கா பிராமின் பக்கா பாபானோட குழந்தைய என்ன நினைப்போம், ஐயோ இன்னைக்கு நான் தவறு விட்டவேன் அப்படின்னு நம்ம வருந்துவோம் இல்லைங்களா. அப்ப அந்த வருத்தம், அப்ப நம்ம அதை வந்து அந்த என்ன சொல்றது, அந்த ரிக்ரெட் பண்றது, அந்த ரிப்பெண்டன்ஸ் உள்ள பண்றது அப்படிங்கிறது நம்ம மேல நம்மளுக்கு அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு மேல நம்ம அன்பு செலுத்தினால் மட்டும்தான் கடவுள் மேல அன்பு செலுத்த முடியும், அவருக்கும் அன்பானவராக மாற முடியும். அதாவது 2 வகையிலே வேணும். என்னுடைய அன்பு கடவுள் மேல இருக்க வேண்டும், அதே போல் கடவுள் மேலும் கடவுள் வந்து என் மேல அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம் இல்லைங்களா. நம்ம வந்து பாபா பாபா நம்ம பாபாவை நினைச்சிட்டே இருக்கிறோம். பாபாவை நம்மள நினைக்கிறாரா இல்லைங்களா. இன்னைக்கு இந்த முறையில் பாபா தான் கேட்டாரு, குழந்தைகள் பாபா மேல அன்பு செலுத்துகிறீர்களா அல்லது பாபா குழந்தை மேல அன்பு செலுத்துகிறீர்களா. பாபாவுக்கு குழந்தைகளை பிடிச்சிருக்கா அல்லது குழந்தைகளை பாபா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாரு. அப்ப வந்து பாபா நம்ம மேல அன்பு செலுத்திட்டே தான் இருக்காரு இல்லைங்களா. எல்லா குழந்தை மேல அன்பு இருக்கிறதுனாலதான் என்னாச்சு, பாரதாம் விட்டுட்டு பாபா இந்த உலகத்துல வந்திருக்கார். நம்மளுக்காக ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். இந்த உயர்ந்த வழியை கொடுக்கறதுக்காக பரந்தாமத்துல இருந்து சுயம் பகவான் அன்பு இருக்கிறதுனாலதான் வந்திருக்காரு. நம்ம ஆத்மாக்கள் அன்பு கடவுள் மேல கண்டிப்பாக இருக்குது.
ஒவ்வொரு ஆத்மாக்களும் கடவுள் மேல கண்டிப்பு இல்லாம நம்ம வந்து பாபானோட குழந்தையா மாறி இருக்கவே முடியாது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அன்பை நமக்கு வந்து நல்லா சோதிச்சு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வழியிலையும் நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டும். எனக்கு உண்மையா பாபா மேல அன்பு இருக்கா? இன்னைக்கு பாபாக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? பாபா மேல அன்பு இருக்குதான் பாபா என்ன சொல்றாரு? சில டைம் கேட்பாரு இல்லையா, பாபா மேல அன்பு இருந்தா அவருக்கு சமமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? அப்ப அன்பான குழந்தையா மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சுயத்தை செக் பண்ணணும். இப்ப 2வது வந்து எனக்கு எவ்வளவு அன்பு பாபா மேல இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டும். பாபா மேல உண்மையா அன்பு இருந்துச்சு அப்படின்னா, பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிகளும் பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிதாக எனக்கு தெரியும். ஒவ்வொரு வழியில வந்து கஷ்டமே இருக்காது. யாரு அன்பா இருக்காங்களோ நம்ம மேல, அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழி பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிதாக தெரியும். அது ஈஸியா நம்ம முடிச்சிருவோம். நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. யாரு நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்களோ, அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழியும் எனக்காகவே உரியதாக தெரியும். 2வது அந்த வழியை நம்ம கடைபிடிக்கலாம் அவ்வளவு ஈஸியா, அவ்வளவு எளிதா நம்ம வந்து முடிக்கிற மாதிரி நம்மளுக்குள்ள ஃபீல் ஆகும் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா அந்த அன்புனால நமக்கு சொல்றார்கள் இல்லைங்களா? கடவுள் வந்து தண்டிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைன்னா, அவர் அன்பு கடல். அதனால கடவுள் தண்டிக்கவே மாட்டார் இல்லைங்களா? அப்ப பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு உயர்ந்த வழிகளுமே பாத்தீங்கன்னா, அது வந்து எனக்கு வந்து 100 மடங்கு 1000 மடங்கு நன்மை தரும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் எனக்குள்ள ஆக்சுவலா. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறதுல வந்து ஐயோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்படின்னு தோணலாம். ஆனா அது தோணவே கூடாது. ஆக்சுவலா பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிகளும் உயர்ந்த வழிகள். அது எனக்கு 1 மடங்கு இல்ல, 100 மடங்கு இல்ல, கோடானி மடங்கு பலன் கொடுக்கக்கூடியது அப்படிங்கறது நம்ம உணர்வோம். ஏன்னா பாபா வந்து நம்மள வந்து நீங்க வந்து அன்பா இருக்கணும், விடுபட்டு இருக்க வேண்டும். இந்த பழைய உலகத்துல இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். நீங்க எல்லாத்தையும் பாபாக்காக அர்ப்பணிக்க வேண்டும். இதெல்லாம் பாபா சொல்றாரு, வெளியில இருந்து சாப்பாடு தூய்மையான சாப்பாட்டை சாப்பிட வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், டெய்லி அமிர்த வேளை எந்திரிக்க வேண்டும், முரளி நல்லா கேட்க வேண்டும், நல்லா முயற்சி செய்ய வேண்டும், நல்லா சேவை செய்ய வேண்டும். நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சிலது எங்காச்சும் ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாமா இருக்கலாம். சில டைம் வந்து அவங்களோட தொழிலினுடைய தொழிலினுடைய காலத்தால காலையில அமிர்தவேளை எந்திரிக்க கஷ்டமா இருக்கலாம். அது கிளாஸ்க்கு ரெகுலரா போறது கஷ்டமா இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு வகைத்துல கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பாபா யாரு நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இந்த வழிகள்? யாரு இதை கடைபிடிக்க சொல்லிட்டு இருக்காங்க? அப்படிங்கறது வந்து ஒரே ஒரு செகண்ட் நினைச்சு அப்படின்னா, அந்த கடவுளோட அன்புல மூழ்கி அவர் அன்புலதான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பாபா முரளி சொல்லல அந்த அன்பைதான் ஃபீல் பண்ண முடியும். அந்த உணர்வுகள் தான். சில பேர் கேட்பாங்க, பாபா சொல்றாரு டெய்லி அந்த முரளி தானே கேட்டிருக்கீங்க, இவ்வளவு வருஷமா கேட்டிருக்கீங்களா, அதுல என்ன பெருசு அப்படிம்பாங்க ஆக்சுவலா. நீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம முரளி கேட்கல, நீங்க முரளியோட வார்த்தைகள் கேட்கறது இல்ல, அந்த வார்த்தைகளுடைய அந்த அன்பை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பாபா எனக்காக பரந்தாமத்துல இருந்து வந்து அன்பால அந்த உச்சரிச்சுட்டு இருக்காரு. அதை எனக்காக சொல்லிட்டு இருக்காரு, அன்பால சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து அந்த அன்பு உணர்ந்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அவ்வளவு சக்தி நம்மளுக்குள்ள கிடைக்கும். நீங்க வந்து டெய்லி ஓகே இல்ல, போன வாரம் என்ன பாபா முரளின்னு சொன்னார், போன மாசம் என்ன முரளின்னு சொன்னார் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாதுதான். சில பாயிண்ட் சொல்லலாம், ஒரு பாயிண்ட் சொல்லலாம், 2 பாயிண்ட் சொல்லலாம். பாபா நம்ம வந்து பாயிண்ட் ஞாபகம் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு சொல்றது இல்ல, அந்த அன்பை உணர்றதுக்காக நம்ம வந்து சொல்றாரு ஆக்சுவலா. 2வது பாத்தீங்கன்னா சேவையிலயும் அப்படிதான். எவ்வளவு சேவை செய்யறாங்க, எவ்வளவு மாதாக்கள், எவ்வளவு பிரதர்ஸ் டே அண்ட் நைட்டா அவ சொல்ற என்னது அந்த எலும்பு தேய நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அந்த அளவுக்கு நிறைய பேர் நீங்க பிராக்டிகலாவே பார்க்கலாம். ஏன் நம்ம அவ்வளவு சேவை செய்யறோம் அப்படின்னா அந்த பாபா மேல இருக்கக்கூடிய அந்த உண்மையான அன்பின் காரணத்தால நம்ம சேவை செய்ய முடியறது. இல்லைன்னா சேவை செய்ய முடியாது. இந்த அளவுக்கு உலகத்துல யாருமே வந்து எதுவுமே சுயநலமற்ற, எதுவுமே எதிர்பார்க்காத இந்த அளவுக்கு கடவுளுக்காக நம்ம சேவை செய்கிறோம் அப்படிங்கிறது அந்த அன்புனாலதான் நம்ம சேவை செய்கிறோம். அப்ப அந்த அன்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யலாம். அன்பா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப வந்து அந்த அன்பை உணர வேண்டும். எப்படி அன்பாக மாறுது அப்படின்னா, யாரு எனக்காக இதை செஞ்சுட்டு இருக்காங்க? சுயம் பகவான் எனக்காக வந்து இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு, எனக்காக தான் வந்திருக்காரு. அந்த உலகத்தை சொர்க்கமா மாத்துறதுக்காக கடவுள் வரலை, என்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்காக சுயம் பகவான் வந்திருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டும் இல்லைங்களா? கடவுள் எதுக்காக வந்திருக்காரு? அந்த உலகத்தை சொர்க்கமா மாற்றத்தான் வந்திருக்காரு. அதுதான் உண்மை. ஆனா அந்த உலகத்தை சொர்க்கமா மாற்றுறப்ப என்னையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாரு, என்னையும் சொர்க்கவாசியா மாற்றுறதுக்காக கடவுள் வந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம உணர வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம அன்பை உணர வேண்டும். அப்ப அன்பு இருந்தது அப்படின்னு வச்சுங்களேன், வந்து நம்மளுக்கு எல்லாமே எளிதாக மாறிவிடும்.
அப்ப அந்த அன்பு வந்து எப்படி நம்ம உணர்றது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு வழியிலையும் பாபாட்ட இருந்து அன்பை நம்ம எப்படி அனுபவம் செய்யறது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாலும் நம்ம வந்து முழுமையான அன்பானவராக மாற முடியும். அடுத்தது வந்து பரிவாரம். எவ்வளவு பெரிய பரிவாரம் எனக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா பரிவாரத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கலாமே. ஒவ்வொரு ஆத்மாவுட்டையும் ஒவ்வொரு சன்ஸ்காரம் இருக்கு. நம்ம கிட்ட போய் சேவை செஞ்சா நிறைய பேர்த்துட்டு நம்ம வந்து அது இதுன்னு கேட்க வேண்டியது வரும். எல்லாத்தினுடைய சன்ஸ்காரத்தோட முட்டி மோத போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதை விட என்ன அப்படின்னா, இந்த பரிவாரத்துல ஒவ்வொருத்தருடைய எவ்வளவு விசேஷங்கள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆத்மாவாக நாங்க இருக்கலாம். எவ்வளவு பெரிய நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பேப்பர் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களா கூட இருக்கலாம். நீங்க அந்த ஆத்மா கூட நீங்க அன்பை உணர வேண்டும். அதுதான் அன்பை வந்து நீங்க அன்பான ஆத்மானுடைய அடையாளம். எப்படி அந்த ஆத்மா கூட நீங்க அன்பை உணர முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாக்கள் யாரு என்னையோட சேவை செய்துட்டு இருக்கார்கள் இப்போ உயர்ந்தது, உலகத்திலேயே உயர்ந்த ஆத்மாக்கள், ஹையஸ்ட் அண்ட் ஹோலியஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் சோல் வந்து என்னையோட விவகாரத்துல இருந்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, என்னையோட இப்ப சேவை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அவ்வளவு உயர்ந்த ஆத்மாக்கள் எனக்காக வந்திருக்காங்க, என்னையோட பரிவாரத்துல இருக்காங்க அப்படிங்கறது உணர்ந்து அப்படின்னா, இந்த மாதிரி பரிவாரம் நம்மளுக்கு உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு நம்ம அனுபவம் செய்வேன். ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் நம்ம வந்து அவ்வளவு ஒரு அளவு கடந்த அன்போட சிநேகத்தோட நம்ம பழகுவோம். அப்போ ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம அன்பை உணர வேண்டும். ஞானத்திலையும் அன்பை உணர வேண்டும். எவ்வளவு உயர்ந்த ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தினோட அடிப்படையில வந்து நான் வந்து உயர்ந்தவனாக மாறுகிறேன். அந்த ஞானத்தினுடைய அந்த பொக்கிஷங்கள் எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் அப்படிங்கிற அந்த அன்பு உணர முடியுதா அப்படின்னு பார்க்க வேண்டும். பாபா மேல அந்த யோகாங்கிறது என்னது? யோகாங்கிறது என்னன்னு சொல்லுங்க. நம்ம நினைவுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த நினைவு எப்படி நல்லா வரும்? நினைவுங்கிறது என்னது? சில டைம் என்ன சொல்றேன், என்னால நினைவு செய்ய முடியலன்னு பாபாவும் சொல்றோம் இல்லையா? பாபா நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு சொல்றோம். அது ஏன் மறந்துடும் நினைக்கிறேன்? அப்ப நினைவு அப்படிங்கிறது என்னது நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? பாபாவும் நினைவு செய்யுங்கிறது என்னது? தந்தையோட தொடர்பு. சாரி, தந்தையோட தொடர்பு இருக்க அன்புக்குரியவே ஒரு நாள் மறக்க மாட்டோம். அன்புதான் நிறைந்த அன்பு இருக்கும் என்றால் நினைவு. மெடிடேஷன்ங்கிறது எதுவுமே கிடையாது. பாபா மேல வந்து எனக்கு உண்மையான அன்புதான் அது நினைவு இல்லைங்களா? அந்த நினைவு இருந்துச்சு அப்படின்னா, அந்த சரி அன்பு இருந்துச்சு அப்படின்னா பாபானோட நினைவு நம்ம மறக்கவே முடியாது. நேத்து மொழியில தான் சொன்னார் இல்லையா? நேத்து மொழியில தான் நம்ம படிச்சோம் இல்லையா? பாபா சாரி, நான் வந்து அவ்வியக்த மொழி படிச்சேன். அதுல இருந்துச்சு. பாபா சொன்னாரு, ஒரு அவ்வியக்த மொழியில படிச்சுட்டு இருந்தேன். அதுல பாபா சொன்னாரு, நீங்க பாபாவை எப்படி மறக்கிறது அப்படிங்கறத கேட்கணும். பாபாவை எப்படி நினைவு செய்யற அப்படிங்கிறது கிடையாது. பாபா உங்களை எப்படி நம்ம மறக்க முடியும் இல்லையா? பாபா நம்ம சொல்றோம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 8 மணி நேரம் நம்ம கணக்கு போடுறோம். பாபாவை நம்ம வந்து மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அன்பு பாபா நமக்கு வச்சிருக்காரு. அப்ப நினைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அன்புதான் நினைவு, வேற எதுவுமே கிடையாது. அப்ப பாபாவை நான் மறக்கிறேன் அப்படின்னா நம்ம செக் பண்ணணும், பாபா மேல எனக்கு அன்பு கம்மியாக இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப நீங்க எந்த ஒரு பொருள் மீது அன்பு இருக்கிறதோ, எந்த ஒரு மனிதன் மீது அன்பு இருக்குதோ, நீங்க எந்த ஒரு இது மறக்கவே முடியாது. உங்க புத்தி மறக்கவே மறக்காது. அப்ப பாபாவை மறக்கிறேன் அப்படின்னா, பாபாவை நினைவு செய்யறதுக்காக முயற்சி செய்யறேன் அப்படின்னா, பாபாவுடைய அன்பை இன்னும் நான் முழுமையாக அனுபவம் செய்யவில்லைன்னு அர்த்தம். பாபாவுடைய அன்பை அனுபவம் செய்து விட்டேன், நான் அன்பானவனாக மாறிவிட்டேன் அப்படின்னா, நீங்க சதா யோகியா மாறலாம். நினைவு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அன்புதான், வேற எதுவுமே கிடையாது. நான் கஷ்டப்பட்டு நினைவு செய்கிறேனே, கஷ்டப்பட்டு எனக்கு யோகா வருது, அப்படி கூட எனக்கு யோகா வரல அப்படின்னா நம்ம வந்து இன்னும் பாபானுடைய அன்பை, பாபா யாரு, எப்படி இருக்காரு, அவர் என் மேல எப்படி அன்பு செலுத்திட்டு இருக்காரு அப்படிங்கறது வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம அனுபவம் செய்யலேன்னு அர்த்தம். ஆக்சுவலா அதான் சொல்றேன், பாபானோட அன்பை நினைவு இப்ப எப்படி சொல்வாரு, சார்ஜன் சக்ரின்னு சொல்வார் இல்லையா? என்ன சொல்வாரு, பெரிய தர்ஷன், பெரிய தர்ஷினி. அவங்க யாராவது மறந்துருவாங்களா? மறக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்க நினைவிலேயே இருப்பாங்க. அவங்க அப்படி என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய நினைவிலேயே இருப்பாங்க. காரியங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க நினைவில் இருக்கும். பாபா சொல்வாரு இல்லையா, காத்து ஹார்டரே தில் யாது கர்னா, அதாவது கைகள் வேலை செய்ய வேண்டும், எதையும் நினைவு செய்ய வேண்டும் பாபாவேன்னு சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு அன்பு இருந்தாதான் அந்த மாதிரி நினைவு செய்ய முடியும். நம்ம வந்து அமிர்த வேலை யோகா பண்றோம், பாபா முன்னாடி உட்காந்து யோகா பண்றோம், அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா அட்டென்ஷன் இருக்கு பாபாவோட நினைவுல இருந்தா கூட என்னாச்சு, புத்தி எங்கேயோ போகுது அப்படின்னா அப்ப நம்ம டெஸ்ட் பண்ணலாம், எனக்கு பாபா மேல இன்னும் அன்பு அந்த அனுபவம் செய்யவில்லைன்னு அர்த்தம். அப்ப அன்பை எப்படி பாபாவை அனுபவம் செய்யறதுன்னா, அதை ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம பார்க்க வேண்டும். பாபா எனக்காக வந்திருக்கார்,
ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். நம்ம சென்டர் பகுதியில் அந்த பாபா என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு, என்னை அலங்கரிக்காக வந்திருக்கார், ஞானத்தினால அலங்கரிக்கிறதுக்காக வந்திருக்கார், குணத்தினால அலங்கரிக்காக வந்திருக்கார், சக்தியினால அலங்கரிக்காக வந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தினால அலங்கரிப்பதற்காக வந்திருக்கார், என்னைத்தான் அலங்கரிக்காக வந்திருக்கார். இந்த ஒரு பிறவியில 21 பிறவிக்கு அலங்கரிக்கிறதற்காக சுயம் பகவான் வந்திருக்கார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டேன்னு வச்சுங்களேன். அன்பு கடல் வந்திருக்காரு. அந்த அன்பு கடல்ல ஒவ்வொரு நாளும் மூழ்க வேண்டும். அந்த அன்பை அனுபவம் செய்ய வேண்டும். அந்த அன்பை எனக்குள்ள நிறைக்க வேண்டும். நம்மளுடைய இதயம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கடவுளுடைய அன்பை மட்டும்தான் வச்சிருக்க வேண்டும் ஆக்சுவலா. அதுதான் முக்கியமான விஷயம். வேற எந்த ஒரு நம்ம இதயத்துல இருக்கக்கூடாது. பாபா அதான் சொல்றாரு, நம்ம துலகத்துல இருக்கதான் செய்ய வேண்டும், பரிவாரத்தோட இருக்கதான் செய்ய வேண்டும், தொழில் எல்லாத்தையும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்க வேண்டும். ஆனா கடவுளோட அன்புல மூழ்கி அவரோட அன்பு என்னோட இதயத்துல அப்படியே நிறைஞ்சிருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க நல்ல சிந்தனை செய்து பாருங்க. எல்லா பிராமண ஆத்மாக்கள், நம்ம பாபாவோட குழந்தைகளுக்கு எல்லாருமே தெரியும், முழு கல்பத்திலையுமே இந்த ஒரே ஒரு பிறவியில மட்டும்தான் நம்ம சுயம் பரமாத்மா அன்பை நம்ம அனுபவம் செய்ய முடியும். வேற எந்த ஒரு பிறவிலையும் பரமாத்மா அன்பை நம்ம அனுபவம் செய்வதற்கு சான்ஸே கிடையாது இல்லைங்களா? அப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாபா மேல அன்பு இருக்க வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு எனக்கு பாபா மேல அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஞானத்து மேலையும் சேவை மேலேயும் அன்பு இருக்கும், பரிவாரத்து மேலேயும் அன்பு அப்பதான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுயத்து மேல அன்பை செக் பண்றோம்னா, இரண்டாவது பாபா மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். இந்த ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா பரிவாரத்து மேலேயும் அன்பு இருக்கும், சேவை மேலேயும் அன்பு இருக்கும். நம்ம மாற்றுதல் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு செகண்ட் அப்படிங்கிறதுக்கான விஷயமா இருக்கும். எங்க அன்பு இருக்குதோ அங்க மாறுதல் ஒரே செகண்ட்ல நடக்கும். எங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாற்றம் நடைபெறவில்லையோ, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடைபெறவில்லையோ, அப்ப நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த அன்பை பரமாத்மா அன்பை என்னால அனுபவம் செய்யலைன்னு அர்த்தம். சில டைம் பாபா என்ன சொல்லுவாங்க முரளியில, நீங்க அபுமலையிலிருந்து கீழே வரைக்கும் நடந்து வரலாம். அன்பா இருக்கிறவங்க நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். எல்லா வசதியும் இருக்கும், கார் இருக்கும், டைம் இருக்கும், நேரம் இருக்கும், அவங்க வீட்டுல பந்தனம் இருக்காது. ஆனா அவங்க தடைப்படுவாங்க சென்டருக்கு வர்றதுக்காக. ஆனா சில ஆத்மாக்கு டைம் இருக்காது, வண்டி இருக்காது, கார் எல்லாம் கூட இருக்காது, நேரமே அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். சமையல் செய்யணும், குமாரியை பார்த்து தனியா இருப்பாங்க. ஆனா விடவே மாட்டாங்க. எப்படியாவது அவங்க கார் இல்லைனாலும் வேற யாராச்சும் தொந்தரவு செஞ்சாச்சும் அவங்க மூலியமாச்சும் சென்டருக்கு வருவாங்க, ஞானத்தை கேட்பார்கள், முயற்சி செய்வார்கள். அதுதான் உண்மையான அன்புக்கு அடையாளம் இல்லைங்களா? நம்மளுக்கு அன்பு இருந்தது அப்படின்னா இந்த சங்கம் யுகத்துல நம்ம எந்த அளவுக்கு பாபாவுக்காக நம்ம சொல்றது என்ன சொல்றது, நம்ம உயிரையே கொடுக்குறாங்கல்ல அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? நம்ம பாபா சொல்றாரு ஒவ்வொரு வினாடியும் பாபானுடைய அன்புல மூழ்கி இருப்போம். அப்ப இந்த பாபானுடைய அன்பு அனுபவம் செய்யறதுல இருக்கிறதுலயே பெரிய பெரிய ஞானம் வேற எதுவுமே கிடையாது. பரமாத்மா அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவம் செஞ்சுட்டே இருக்க வேண்டும். பரமாத்மா அன்பை அனுபவம் செய்வதர்கள் தான் அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். நம்மளுக்குள்ள அதிர்ஷ்டம் இருக்கிறது அப்படின்னா பரமாத்மா அன்பை கண்டிப்பாக நம்ம அனுபவம் செய்வோம். பரமாத்மா நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு, அது பெரிய பெரிய சந்தோஷம், நம்மளுடைய அதிர்ஷ்டம் உயர்ந்துதான். ஆனா பரமாத்மா அன்பை என்னால அனுபவம் செய்ய முடியுதா? அந்த அன்புனுடைய சுகம், அந்த அன்புனுடைய டேஸ்ட், அந்த அன்புனால வரக்கூடிய சக்தி, அந்த அன்புனால வரக்கூடிய அத்தீந்திரிய சுகம் பாத்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. அந்த பரமாத்மா அன்புக்காக நம்ம இந்த ஒரு பிரிவில எதை வேணா நம்ம சகித்துக் கொள்ளலாம். எந்த ஒரு பெரிய துன்பமோ எந்த ஒரு பெரிய தடையோ நம்மளுக்கு துன்பமாகவோ தடையாகவோ இன்னலாகவோ தெரியவே தெரியாது. ஏன்னா பரமாத்மா அன்பு நம்ம அனுபவம் செய்யறதுக்காக இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிருக்குது, நம்மளுக்கு இந்த ஞானம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இந்த பொன்னான நேரம் கூட நம்மளுக்கு பரமாத்மா அன்பை நம்மளுக்கு அனுபவம் செய்வதற்காக கடவுள் கொடுத்திருக்காரு. இப்ப பரமாத்மா அன்பை நம்ம அனுபவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், பரிவாரத்துல ஒவ்வொரு குழந்தை பார்க்கல இவங்களும் பரமாத்மானுடைய குழந்தை அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பார்ப்போம். அந்த உயர்ந்த கண்ணோட்டத்தோட அவங்க மேல பார்த்து அவங்க மேலேயே அன்பு செய்யுது. யாருடைய குடும்பம்? பரமாத்மாவனால உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வீக குடும்பம் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு பரிவாரத்து மேலே நம்மளுக்கு அளவு கடந்த அன்பு வரும்.
ஒவ்வொரு ஆத்மா அதுக்காக ஒவ்வொருத்தரோடையும் போய் உட்கார்ந்து தனியா பேசிட்டு அவங்களோட பழகிட்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தரோடையும் பார்த்து எங்க இருந்தாலும் சரி, நீங்க லண்டன்ல உட்கார்ந்து இருக்கீங்க, நான் உட்காந்துருக்கேன். ஒவ்வொரு ஆத்மாக்கள் பரமாத்மாவுடைய குழந்தைகள், எவ்வளவு உயர்ந்த ஆத்மாக்கள். அப்ப அந்த அன்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்பு மலையா ஒவ்வொரு மேலே நம்ம நேர்ல பார்க்கலனா கூட எனக்கு புரியும். நீங்களே எப்படி அங்கிருந்து பார்க்கல இவர் கடவுளுடைய குழந்தை அப்படி நம்ம ஒவ்வொரு சென்டர் பாபானுடைய சென்டருக்கு பார்க்கல நம்ம வந்து பார்த்திருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். நம்ம வந்து ஓம் சாந்தின்னு சொன்ன உடனே எவ்வளவு அன்பு மலையில நம்மளுக்கு பொழிகிறார்கள் இல்லையா? அதுதான் வந்து பரமாத்மா அன்பினுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு காந்தம் போல். பரமாத்மனுடைய அன்புகள் வந்து ஒரு காந்தம் போல் நம்மளுக்கு அப்படி இழுக்குது ஆக்சுவலா. இப்ப பரமாத்மா மேல அன்பு இருக்கு அப்படின்னா, அன்பானவரை நம்ம மாறிட்டு அப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா யோக சக்தி அவ்வளவு பெருகும். அப்ப யோக சக்தியில எப்ப வரும் அப்படின்னா நம்ம பரமாத்மா மேல அளவு கடந்த அன்பானவரா இருக்கிறதுனாலதான். அப்ப சேவையும் என்னால எப்படி செய்ய முடியும், நல்லா செய்ய முடியும் அப்படின்னா எனக்கு பரமாத்மா மேல அளவு கடந்த அன்பு இருந்தா அந்த அன்பானவருக்காக நான் ஏதாவது செய்தே தீருவேன். நம்ம யார் மேல அன்பு இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்பேன் இல்லைங்களா? பரமாத்மாவுக்கு மேல எனக்கு அன்பு இருக்குது அப்படின்னா அவருக்காக இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், இன்னைக்கு பாபாக்காக நான் என்ன செய்தேன் அப்படிங்கிறதுக்காக அங்க எங்க ஓடி சேவை அது இருக்கு. எனக்கு பாபாக்காக நம்ம அவர் சொல்லக்கூடிய உண்மையான அந்த ஸ்ரீமத்தை கரெக்டா கடைபிடிக்கிறது கூட பாபா மேல அன்பு இருக்கிறதுனாலதான். பாபா மேல அன்பு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக பாபா நம்மளுக்காக என்ன சொல்கிறாரோ அதை நான் கண்டிப்பாக கடைபிடிப்பேன் நினைச்சலாம். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வந்து அப்படியே என்ன சொல்றது, புத்தியில போய் அப்படியே பதிஞ்சிடும், ஈஸியா பதிஞ்சிடும், அப்படியே மறக்கவே மறக்காது. பாபாவோட அன்புக்காக நம்ம வந்து எல்லாமே செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள் நான் வந்து அவ்வளவு அன்போடும் அந்த பாவனையோடும் நம்ம செய்வோம். சில டைம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடும், நம்ம புத்தி அதிகமா யூஸ் பண்றவங்களா மாறிடுறோம். பாத்தீங்கன்னா உண்மையான அடுத்து லாஸ்ட் வீக் அவ்யக்த முரளி இதான் பாபா சொன்னார். லாஸ்ட் வீக் அவ்யக்த முரளியில என்ன சொன்னார், ஒரு விஷயம் பாபா சொன்னார். எல்லா குழந்தைகளும் இருக்காங்க, சில குழந்தைகளுக்கு வந்து உதவி கிடைக்கிறது பாபாட்டு இருந்து, சில குழந்தைக்கு உதவி கிடைக்கிறது இல்லை. அப்போ எந்த குழந்தைகளுக்கு உதவி கிடைக்குதுன்னு பாபா சொன்னார், ஞாபகம் இருக்கா? நீங்க போன வாரம் அவ்யக்த முறையில பாபா சொன்னாரு சில குழந்தைகளுக்கு பாபாட்டு உதவி கிடைக்குது, சில குழந்தைங்க நினைக்கிறாங்க நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து 2 விஷயத்தை சொன்னார். இந்த 2 விஷயம் இருந்தால்தான் உங்களுக்கு பாபாவிடமிருந்து உதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த 2 விஷயம் ரொம்ப 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 அண்டர்லைன் பண்ணக்கூடிய விஷயம். அந்த 2 விஷயம் என்ன விஷயம் நினைக்கிறீங்க? யாராவது ஞாபகம் இருக்கா? அன்பும் சேவை. அன்பும் சேவையும் இருக்க வேண்டும். வேற என்ன சொன்னார்? அது ரொம்ப டீப் பாயிண்ட் ஆக்சுவலா. எனக்கு வந்து அவ்வளவு அப்படியே டக்குன்னு அப்படியே பதிஞ்சுது அந்த 2 பாயிண்ட். ஒரே டைம் தான் முரளி படிச்சேன், இருந்தாலும் எனக்கு படிஞ்சது. அவ்வளவு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாபாட்ட இருந்து உதவி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த 2 வேண்டும். அந்த 2 என்ன பாயிண்ட்னு பாபா சொன்னார். எக்ஸாக்டா பாபா என்ன சொன்னார் முரளியில? அப்பதான் உதவி கிடைக்கும். பாபாவின் இதயத்துல எங்கட இதயமும் எங்கட இதயத்துல அவற்ற இதயம் இருக்க சொன்னார். வெரி குட், கரெக்ட் தான். பட் வேற என்ன பாபா எக்ஸாக்டா அந்த முறையில என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? பாபா என்ன சொன்னாங்க அப்படின்னா 2 விஷயத்த சொன்னார். எல்லாத்துக்குமே உதவி கொடுக்கறதுக்காக தான் பாபா வந்திருக்காரு. ஆனா எந்த குழந்தைகளுக்கு உதவி கிடைக்கிறது அப்படின்னா யாருடைய மனது சுத்தமாக இருக்கிறதோ, பாபா சொல்ற இதயம் எங்க தூய்மையாக இருக்கிறதோ அங்க வந்து கடவுள் இருப்பார். நம்ம இதயம் தூய்மையாக இல்லை அப்படின்னா கடவுள் இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். 1. 2வது நம்ம புத்தியினுடைய லைன் கிளீனா இருக்கணும், அப்பதான் பாபா டச்சிங் கொடுப்பார். எக்ஸாக்டா வேணுங்கிற நேரத்துல எனக்கு உதவி கிடைக்க வேணும்னா நம்மளுக்கு பாபா வந்து நம்மளுக்கு டச்சிங் கொடுப்பார் இல்லையா? அந்த டச்சிங் கொடுக்குற நேரத்துக்கு வந்து நம்ம புத்தி வந்து லைன் கிளீனா இருக்கணும், அப்பதான் வந்து நம்மளுக்கு டச்சிங் கிடைக்கும். இந்த 2 தான் பாபா சொன்னார். ஆனா இந்த 2 பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஆக்சுவலா. நான் பார்த்தேன், என்னுடைய கண்ணால பார்த்தேன். அதான் பாபானுடைய ஞானத்துல யாரு அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அப்படின்னா யாரு புத்திசாலி குழந்தைகள் எல்லாம் கிடையாது. இங்க வந்து எனக்கு வந்து முரளி பாயிண்ட், இப்ப நான் முரளி பாயிண்ட் கேட்டேன், நீங்க சொல்ல முடியல அப்படின்னு ஐயோ என்னால சொல்ல முடியலையே மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலா. இப்ப யாரு வந்து அன்பான குழந்தைகள் அப்படின்னா இப்ப வந்து முரளி பாயிண்ட் சொல்றது கிடையாது. இப்ப என்ன அப்படின்னு சொல்லுவேன்னா பாபா சொல்ல வந்த அப்படின்னா நம்மளுடைய இதயம் வந்து தூய்மையாக இருக்க வேண்டும், சுத்தமா இருக்க வேண்டும், மனசு அப்படியே கிளீன் அண்ட் கிளியர், சுத்தமா இருக்க வேண்டும். அப்பதான் வந்து கடவுள் வந்து அந்த இதயத்தை நம்மள வந்து யூஸ் பண்ணுவார். அப்ப மனசுக்குள்ள எந்த ஒரு அழுக்கு இருக்கக்கூடாது, நம்மளை பத்தியோ மத்தவங்களை பத்தியோ யாரை பத்தியான அழுக்கே இருக்கக்கூடாது ஆக்சுவலா, இல்லைங்களா? அப்பதான் தூய்மையா இருக்கிறது அர்த்தம். 2வது நம்ம புத்தி கிளீனா இருக்கணும்னு சொன்னார். எதுக்கு ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல வந்தேன் இல்லையா?
அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, ரொம்ப புத்திசாலி குழந்தைகள், பாபாவோட புத்திசாலி குழந்தைகள் இருக்காங்க. அதாவது ஞானத்தை சொல்றதுக்கு மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அதி புத்திசாலி குழந்தைகள் இப்ப நல்லா பார்க்கலாம். ஆனா சில டைம் நம்ம அதி புத்திசாலி இருக்கிறது கூட இருக்கிறவங்க கூட ஃபெயில் ஆயிடுவாங்க. ஆக்சுவலா பாபா மேல அன்பு இல்லாம புத்தி மட்டும் நம்ம யூஸ் பண்ணா ஃபெயில் கண்டிப்பா ஆயிடுவோம் ஆக்சுவலா. ஆனா அன்பாகவும் இருக்க வேண்டும், நம்ம வந்து புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம புத்திசாலி அப்படிங்கிறது உலகத்திய விஷயத்துல புத்திசாலி கிடையாது. இங்க பாபாவை நான் எப்படி நல்லா யூஸ் பண்ணணும், இந்த ஞானத்தை எப்படி கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ண முடிய வேண்டும், இந்த ஞானத்துல இருந்து நான் எப்படி வெற்றி பெற வேண்டும், அதுல புத்திசாலியா இருக்க வேண்டும். நம்ம இதயத்துல இருந்து பாபாவுக்காக அன்பு இருக்க வேண்டும். அந்த பாவனையோடு சேர்ந்த அறிவு இருக்க வேண்டும். இல்லைங்களா? அறிவு மட்டும் பத்தாது. அறிவு மட்டும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஃபெயில் ஆயிடுவாங்க, கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவாங்க. ஆக்சுவலா பாவனையோடு சேர்ந்து அறிவு இருக்க வேண்டும், இல்லைங்களா? அந்த ஞானம் கூட அந்த பாவனையோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா, அந்த அன்போடு சேர்ந்து இருந்துச்சுன்னா, அதனுடைய பலன் பாத்தீங்கன்னா உயர்ந்ததா கிடைக்கும். அதுல இருந்து வெற்றி கிடைக்கிறது அவங்க யாருமே அசைக்க முடியாது. அவங்க தோல்வி அடையவே மாட்டார்கள். பாபா ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு விதத்துல எப்படியாவது காப்பாத்துருவாரு. ஒரு ஆத்மா நான் கண் கூட பார்த்தேன், அதிபுத்திசாலி ஆத்மா தான், அவ்வளவு இன்டெலிஜென்ட் ஆத்மா. ஒரு பெரிய விஷயத்துல மாயானால சிக்கிட்டாங்க. ஆக்சுவலா பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க அவ்வளவு ஸ்டேஜ் கீழே வர வேண்டியது, அவ்வளவு முயற்சி செய்யறாங்க, அவ்வளவு முரளி படிக்கிறாங்க, அவ்வளவு யோகா பண்றாங்க, அவ்வளவு சேவை செய்யறாங்க, அவ்வளவு அதி புத்திசாலி. ஆனால் பாபா மேல அன்பு இருக்கா? அந்த உண்மையான பாவனையோட நான் செய்கிறேனா, அல்லது ஒரு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறேன்னா? இந்த ரெண்டுல பார்க்கணும் டிஃபரன்ஸ். அந்த பாபாக்காக நான் செய்யறேன்னா, அந்த அன்போடு செய்கிறேன்னா, பாவனையோடு செய்கிறேன்னா, அல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு என்ன சொல்றது, ஒரு நியமம் இருக்கு, நான் பாபா சொல்லி நான் அமிர்த வேலைக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு எந்திரிக்கிறேன்னா, இது ஒரு உண்மையோட அன்போடு நான் எந்திரிச்சு கடவுள் எனக்காக வந்திருக்கார், நான் கடவுளுக்காக நான் இன்னைக்கு நான் யோகா பண்ணும், எனக்காக யோகா பண்ணும், என்னுடைய பரிவாரத்துக்காக யோகா பண்ணும் அப்படிங்கிற ஒரு பாவனையோட செய்கிறேன்னா அப்படிங்கிறது தான் மார்க் கிடைக்கும். தவிர நம்ம நியமத்தோட செய்யறோமா அப்படிங்கிறதுக்கு மார்க் கிடைக்குமா அப்படிங்கிறது கஷ்டம் தான். அதனாலதான் என்ன சொல்ல அப்ப அன்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 சப்ஜெக்ட். அந்த அன்பானவனா மாறிட்டு அப்படின்னா, அன்பு எங்க இருக்குதோ எல்லா விஷயங்களும் எளிதாக மாறிவிடும். அன்பு எங்க இருக்கிறதோ அங்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அன்பு எங்க இருக்கிறதோ அங்க அனைத்து ஆத்மாக்களும் நம்மளுக்கு சகயோகம் கொடுப்பதற்கு முன்னாடி வருவார்கள். அன்பு எங்க இருக்கிறதோ பாத்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னும் முரளி கேட்க வேண்டும், இன்னும் முரளி கேட்க வேண்டும். என்னுடைய முரளி கிடைக்குது, பரமாத்மானுடைய முரளி. ஒரு டைம் படிச்சா பத்தாது, இன்னும் நிறைய டைம் படிக்கணும். 1 மணி நேரம் யோகா பண்ண பத்தாது, இன்னும் நிறைய மணி நேரம் பாபானுடைய நினைவு இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப இல்லைன்னா எப்பவுமே பாபாவை நினைவு செய்ய முடியாது. அந்த பரமாத்மா அன்புல நம்ம மூழ்கி இருக்க வேண்டும். ஆஹா அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். அப்புறம் பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு தாரணை எளிதா எனக்காக தான் சொல்றாரு அப்படிங்கிறது ஈஸியா நம்ம தாரணை செய்யலாம். பாபா சொல்லக்கூடியது கஷ்டமா தோணவே தோணாது. எதுவுமே எல்லாமே எளிதாக பண்ண முடியும். இப்ப சேவை செய்யறது அவ்வளவு அழகா செய்யலாம். என்ன பரமாத்மாக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், என்னுடைய பாபாக்காக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த அன்பிற்குரியவராக மாறிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். அதனுடைய சுகம், அதனுடைய ரிசல்ட், அதனுடைய வெற்றி, அதனுடைய டேஸ்ட், அதுல இருந்து வரக்கூடிய வெற்றி, அது என்டர்லி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலா அதுதான் அன்புக்குரியதான் மாறுது. அப்ப ரெண்டாவது அதிர்ஷ்டத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். பாபா சொல்லாரு இல்லைங்களா, நம்ம எல்லாருமே யாரு அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் தான். அதிர்ஷ்டம் இருந்ததுனாலதான் என்னாச்சு, நம்ம பாபாவை நம்ம அடைந்திருக்கிறோம். அதுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். நம்ம எவ்வளவு ஒவ்வொரு நாளும் நான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு உலகத்துல இருக்கக்கூடிய பாருங்களேன், எவ்வளவு பெரிய மகான்கள், சயின்டிஸ்ட், பிரசிடென்ட், எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு புத்திசாலி பேர் இருக்காங்க. ஆனா நம்ம வீட்டுல இருந்துட்டே நம்மள சுயம் பகவான் நம்மள ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒவ்வொரு மணிகளையும் நம்ம எங்கேயோ இருந்தோம் இல்லையா? இப்ப நம்ம 1 hour நான் பாபானோட ஞானத்தை பேசுறோம். இந்த அளவுக்கு பேசக்கூடியதுக்கு நம்ம யாரு சக்தி கொடுத்தாருன்னா கடவுள் தான் கொடுத்தாரு இல்லையா? அவர் இல்லாத நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம எப்படி இவ்வளவு ஒரு பெரிய பரிவாரத்தை பார்க்க முடியும்? நம்ம எங்கேயோ உட்காந்துருக்கோம், எப்படி நம்ம ஒவ்வொருத்தரோட கனெக்ட் பண்ண முடியுது? எவ்வளவு பெரிய பரிவாரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய ஞானம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய பாபா கிடைச்சிருக்காரு, எவ்வளவு பெரிய எனக்கு அதிர்ஷ்டம், 21 பிறவிக்கான அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கு. என்னை பொறுத்த அளவுக்கு 21 பிறவி கிடையாது, 84 பிறவியும் பாபா நம்மளுக்கு டிசைன் பண்ணி தர்றாரு. நம்ம இப்ப டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய உலகத்திலேயே நிறைந்த 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 அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் யாருன்னா நம்ம தான், வேற யாருமே கிடையாது.
அதை ஒவ்வொரு நாளும் அதை உணர வேண்டும். நான் தான் இந்த உலகத்திலேயே மிக அதிர்ஷ்டசாலி குழந்தை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் டச் விட்டு நீ வந்து அமிர்த வேலையில சொல்லி சொல்லி அது பூரிப்படைய வேண்டும். அது நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ, அதை உணர்றோமே இல்லையோ, உண்மையிலேயுமே நம்ம தான் வந்து உலகத்திலேயே மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். அது நம்மளுக்கு இப்ப தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒவ்வொரு மக்கள் எவ்வளவு டிப்ரெஷன், ஒரி, டென்ஷன், எவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனை, அல்லல்கள், எவ்வளவு துன்பப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மள பாபா அப்படியே ஒரு என்ன சொல்றது, அப்படி இதயத்துல வச்சு நம்மள டெய்லி ஊஞ்சலாட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவரு கண்ணுல வச்சு நம்ம அப்படியே கண்ணு மணியா பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய கழுத்தின் மாலையை நம்மள அணுங்கழிச்சு அலங்கரிச்சு பார்த்துட்டு இருக்காரு டெய்லியா. அவ்வளவு ஒவ்வொரு நாளும் நம்ம பரமாத்மாவோட மடியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாதுகாப்பா உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலிகள். பாபா சில முறையில் சொல்லுவார் இல்லைங்களா, தேவி தேவதைகளுக்கு அவங்கள பாக்குறவங்க வந்து அவங்களுக்கு தேவி தேவதையில தான் இருப்பாங்க. அவங்களோட வேலைக்காரங்களா இருப்பாங்க. ஆனா நம்மள பாத்துக்கிறது யாரு, சஸ்டனன்ஸ் பண்றது யாரு? பரமாத்மா தான் சஸ்டனன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, பாலனை கொடுத்துட்டு இருக்காரு. பரமாத்மா படிப்பு சொல்லி தந்துட்டு இருக்காரு. பரமாத்மா எனக்கு ஆசீர்வாதத்தை வழங்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும். இவ்வளவு பெரிய உயர்ந்த வாழ்க்கை ஒன்லி அதிர்ஷ்டசாலி குழந்தைகளான நம்மளுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அப்ப இன்னும் அதிர்ஷ்டசாலித்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னா, நம்ம பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பிராப்தி சொரூபமும் மாறி இருக்குன்னு பார்க்க வேண்டும். அதே ஞானம் தான் எல்லாத்துக்கும் பாபா கொடுக்குறாரு. அதே யோகா தான் நம்ம எல்லாத்துக்கும் செய்யறோம். அதே 24 மணி நேரம் தான் சரி இருக்குது. எல்லாம் அதே தான். ஆனா ஒவ்வொருத்தருடைய அதிர்ஷ்டம் வேற மாதிரி நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாபா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், இந்த பாபா சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியத்தை வந்து நான் வந்து என்னத்தை அனுபவம் செஞ்சு எனக்குள்ள நான் என்ன சேர்த்துட்டேன். அந்த அதாவது பாபாவுடைய மகா வாக்கியம் எப்பவும் உயர்ந்ததுதான். அந்த உயர்ந்த மகா வாக்கியத்தை என்னுடையதாக நான் எப்ப மாறிட்டேன் அப்படின்னா, நான் அதை வந்து பிராக்டிகலா கொண்டு வரையிறதான் வந்து என்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி இருக்கேன்னு அர்த்தம். இல்லைன்னா அது வந்து பாபானுடைய மகா வாக்கியமாவது எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா. அது பாபானுடைய மகா வாக்கியம் உயர்ந்ததுதான். ஆனா அந்த பாபானுடைய மகா வாக்கியத்தை எனக்குள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அது வந்து நான் வந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்குறேன்னு அர்த்தம். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்க வேண்டும். அதாவது நான் வந்து சக்தியில எந்த அளவுக்கு எனக்குள்ள சேர்த்திருக்கிறேன், அதிர்ஷ்டத்தை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ள தாரணை செய்திருக்கிறேன், எனக்குள்ள சக்தி சொரூபமா மாறி இருக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பிறவிக்கான நான் சக்தியை அனுபவம் செய்யப்படல. இந்த இப்ப நான் செய்யக்கூடிய அதிர்ஷ்டம் ஒவ்வொரு பிறவியும் என்னையோட கூட வரப்போகிறது. அப்ப வந்து எவ்வளவு குணத்தை எனக்குள்ள சேர்த்திருக்கிறேன், எந்த அளவுக்கு ஞானத்தை எனக்குள்ள சேர்த்திருக்கிறேன், எந்த அளவுக்கு யோகத்தினோட சக்தியை சேர்த்திருக்கிறேன், எந்த அளவுக்கு சேவை மூலயமா ஆசீர்வாதத்தை நான் வந்து சேர்த்திருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு விஷயத்த கடவுளுடைய அன்பை எனக்குள்ள எவ்வளவு சேர்த்திருக்கிறேன், எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை நான் அடைஞ்சிருக்கேன், அத்தீந்திரிய சுகத்தை அடைந்திருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் வந்து எந்த அளவுக்கு நான் அடைந்துள்ளேன் அப்படின்னா அதிர்ஷ்டம் வேற எதுவுமே கிடையாது இல்லைங்களா. ஒவ்வொன்றும் நம்ம கேட்கறதுக்கு சில டைம் அருமையா இருக்கும். அவனோட முரளி கேட்கல அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஆனா அந்த அதை வந்து உள்ளுக்குள்ள எனக்குள்ள வாங்கியிருக்கிறேன்னா அப்படின்னா அதிர்ஷ்டத்தை உருவாக்கிறேன். அதாவது நான் அடைந்திருக்கிறேன் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா இல்லைங்களா. வந்து நம்ம பிராக்டிக்கலா அதை வந்து அனுபவம் செஞ்சுட்டே போக போக அப்ப உங்களுக்குள்ளேயே தெரியும் எனக்குள்ள அதிர்ஷ்டம் பெருகிட்டு போகுது. ஒவ்வொரு நாளும் எனக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு அடியும் பாபா என்ன சொல்றாரு, நீங்க பதுமாபதம் பாக்கியசாலி ஆத்மா அப்படிங்கிறார். அப்படிங்கிறது என்னது, அந்த ஒவ்வொரு அடியிலும் என்னால் அடைந்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு நான் பார்க்க வேண்டும். அப்ப முரளி கேட்கிறேன், அந்த முரளியிலிருந்து நான் 1 hour முரளி கேட்கிறேன், இன்னைக்கு என்ன முரளியிலிருந்து எனக்கு வந்து நான் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். 1/2 மணி நேரம் யோகா பண்ணணும், அந்த 1/2 மணி நேரம் யோகால இருந்து நான் என்ன அடைந்திருக்கிறேன்னு நம்ம பார்க்க வேண்டும். 1/2 மணி நேரம் யோகா முடிஞ்சிச்சா ஓகே அமிர்த வேலை வந்துச்சு அப்படின்னு கிடையாது. அந்த இன்னைக்கு 1/2 மணி நேரம் யோகா பண்ணா நீங்க 5 மணி நேரம் 4 மணி நேரம் யோகா பண்றேன் அப்படின்னு நினைக்கல. 1/2 மணி நேரம் யோகா பண்ணா கூட அந்த 1/2 மணி நேரம் யோகால நான் என்ன அடைந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து அனுபவம் செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இப்போதைக்கு இந்த சங்கமத்துல மிக 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 முக்கியமான நாட்கள். எப்ப கடைசி வரும், எப்ப இந்த உலகத்துல எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால இப்ப இருக்கக்கூடிய நல்லா இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு நாளும் என்ன நான் அடைந்திருக்கிறேன் அப்படின்னா என்னையோட கூட வரும். அப்ப கடைசியில நம்ம சேர்த்துக்கலாம், நாளைக்கு நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து வராது. இது வரைக்கும் நான் எவ்வளவு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி இருக்கேனோ அதுதான் என்னுடைய கூட வரும் ஆக்சுவலா. இப்ப அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னா பாபா சொல்லக்கூடிய பொக்கிஷங்களுடைய நிறைந்தவர்களாக மாற வேண்டும். அதுதான் வேற எதுவுமே கிடையாது. பாபா கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பார்க்க வேண்டும். ஞானத்தில் நான் எவ்வளவு அடைந்திருக்கிறேன், யோகத்தில் நான் எவ்வளவு அடைந்திருக்கிறேன், சக்தி சொரூபமா எவ்வளவு மாறி இருக்கிறேன், குணஸ்வரூபமா எவ்வளவு மாறி இருக்கிறேன், ஆசீர்வாதத்தை எவ்வளவு அடைந்திருக்கிறேன்,
எவ்வளவு அளவு பெற்ற இந்த பரிவாரத்தினுடைய அன்பு எனக்கு எவ்வளவு நான் அடைந்திருக்கிறேன், பரிவாரத்துல இருந்து எவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் அடைஞ்சிருக்கிறேன், எந்த அளவுக்கு நம்ம சேவை எல்லாத்துக்கும் செஞ்சு எந்த மனதை என்னுடைய இதயத்தை நான் திருப்திப்படுத்திருக்கிறேன், நான் வந்து அவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை அடைந்திருக்கிறேன் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை உருவாக்கி இருக்கிறேன் அர்த்தம் ஆக்சுவலா, இல்லைங்களா? அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நல்லா நுண்ணிப்பா கவனிக்க வேண்டும். எதை நான் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு அனுபவம் செய்திருக்கிறேன் அப்படின்னு பார்க்க வேண்டும். அந்த அனுபவம் தான் நம்ம வந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் தான். ஆனா இருந்தாலும் பாபா சொல்ற மாதிரி நீங்க வந்து எதை அடைந்தீர்களோ அதுதான் உங்களோட கூட வரும், இல்லைங்களா? இல்லைன்னா அதெல்லாம் பாபானுடையதா தான் இருக்கும். எல்லாமே எதை வந்து என்னுடையதாக மாற்ற வேண்டும், பாபானுடையது என்னுடையதாக மாற்ற வேண்டும். அப்பதான் நம்ம அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறோம், இல்லைங்களா? அப்ப லாட்ரி கிடைச்சிச்சுன்னா என்னது, அவங்க எல்லாம் நம்மளதான் வந்துருச்சு. அதே மாதிரி இப்ப கடவுள் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுத்துட்டாரு. இப்பதான் நம்ம அந்த அதிர்ஷ்டசாலியாக மாறி எல்லாத்தையும் அனுபவம் செஞ்சு இந்த பொக்கிஷங்கள்லாம் நம்மளுக்கு எல்லா பொக்கிஷங்களையும் என்னுடைய நிறைப்பில இன்னும் நம்ம வந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்கிட்டே இருப்போம். இந்த அதிர்ஷ்டம் இந்த ஒரு பிறவி கிடையாது, பிறவிக்கு வர்றதுனால ஒவ்வொரு வினாடியும் நான் வந்து ஒரு செகண்ட்ல கூட நம்ம அதிர்ஷ்டத்தை உருவாக்கலாம். அந்த ஒரு செகண்ட்ல என்னால அடைய முடியும், இல்லைங்களா? நீங்க இந்த 1/2 மணி நேரம் யோகா பண்ணலாம், அந்த ஒரே ஒரு வினாடி நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டீப் கனெக்ஷன் நம்மளுக்கு பாபாவோட கிடைக்கும். அது ஒரு செகண்ட் வந்து நீங்க அந்த ஒரு வினாடி வந்து நீங்க மறக்கவே முடியாது. அதுதான் நம்ம வந்து அடைந்ததனுடைய அடையாளம். அதுக்கு வந்து நம்ம நிறைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணோம். அதுக்கு வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம எல்லாத்துலயும் எல்லா சப்ஜெக்ட்லயுமே இப்ப நிறைந்தவர்களா மாறணும். எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஞானத்திலயும் சரி, யோகத்திலயும் சரி, தாரணலையும் சரி, சேவையிலும் சரி, ஆசீர்வாதத்தை அடையிறதும் சரி, மகிழ்ச்சியிலும் சரி, பரமாத்மா அன்புல சரி, தூய்மைங்கிறது சரி, இதுல எல்லாத்துலயும் நம்ம அடைந்தவர்களா மாறினாதான் அதிர்ஷ்டசாலியா மாறுதுன்னு அர்த்தம், இல்லைங்களா? அப்ப எல்லாத்துலயும் நம்ம நிறைந்தவர்களாக மாற வேண்டும். அப்ப அதுதான் சமயம். இப்ப நேரம் வந்துருச்சு, இன்னும் நம்ம அதிர்ஷ்டத்தை கூட்டிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நேரம் இருக்கிறது. இன்னும் டூ லேட் போர்டு வரல. இன்னும் நேரம் எல்லாம் வந்து உலகம் ஒத்துழைச்சிட்டு இருக்குது. 5 தத்துவங்கள் ஓகேவா இருக்கு, நம்ம சரீரம் கூட ஓகேவா இருக்கு, நம்ம பரிவாரம் நம்மளோட இருக்காங்க, நம்மளோட இன்னும் கொஞ்சம் வந்து சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப இந்த டைம்ல இல்லைன்னா இது நம்மளுக்கு லாஸ்ட் சான்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு பாபா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நல்லா தோணுது. எனக்கு வந்து அடிக்கடி டீப்பா என்ன வரும் அப்படின்னா, இப்ப வந்து எப்படி வந்து 14 வருஷம் தபஸ்யா பண்ணாங்களோ தாதிகள் எல்லாருமே, அதே மாதிரி இந்த கடைசி 14 வருஷம் வந்து இப்ப வந்துருச்சு. ஆக்சுவலா அது ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. அது கடைசி 14 வருஷத்துல நீங்க என்னெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்ப சேர்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு நம்மளுக்கு. ஆக்சுவலா இந்த கடைசி 14 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி முதல் 14 வருஷத்துல தபஸ்யா பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம ஆத்மாக்கள் நம்மளுக்கு அந்த லாஸ்ட் 14 வருஷம் இப்ப வந்து ரெடியா இருக்கு. நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சு இன்னும் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உயர்ந்தவர்களாக மாறலாம். அதனால நம்ம வந்து கடைசியில் வந்திருக்கோம், தாதிகள்லாம் முன்னாடியே வந்திருக்காங்க, அவங்களோட அதிர்ஷ்டம் எல்லாம் உயர்ந்தது, நம்மளோட அதிர்ஷ்டம் கம்மி அப்படின்னு நம்ம யாருமே நினைக்க கூடாது. எல்லாத்தரோட அதிர்ஷ்டம் சேம் தான். பாபா எப்படி நம்ம வந்து கொடுத்திருக்காரோ சொல்றா இல்லைங்களா, அது சேம் முரளி சேம் தான். பாபா ஒரே முரளி தான் எல்லாத்துக்கும் சொல்றாரு, இல்லைங்களா? தாதிகளுக்கு வேற முரளி, திதிகளுக்கு வேற முரளி, சீனியருக்கு வேற முரளி, சரண்டானவங்களுக்கு வேற முரளி, வீட்டுல இருக்கிறதுக்கு வேற முரளி அப்படின்னு எல்லாம் கிடையாது. அதை நான் எப்படி எனக்குள்ள நான் எடுத்து அதுவாக மாறுகிறேன், குணம் சக்தி எல்லாம் தாரணை செய்கிறேன் அப்படிதான் நம்மளுக்குள்ள இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நான் வந்து பாபானுடைய ஞானத்தை பொக்கிஷத்தை எனக்குள்ள சேர்த்திருக்கிறேன் அப்படின்னா அதுதான் வந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்கான அடையாளம். அது நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம், எவ்வளவு அதிர்ஷ்டத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் நான் பார்க்க வேண்டும். என்ன முக்கியமா பார்க்க வேண்டும் அப்படின்னா, இன்னும் எனக்குள்ள அந்த மாற்றத்தை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கிறது, ஏன்னா நாள் போயிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன நான் அனுபவம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து நல்லா செக் பண்ண வேணும். இல்லைன்னா அப்படின்னா அப்படியே உள்ளுக்குள்ள மைண்ட் அப்படியே ஸ்டாக்னண்டா மாறி நம்ம சொல்லுவோம், நான் வந்து இவ்வளவு வருஷமா ஞானத்துல இருக்குன்னு தான் சொல்லுவோம். எவ்வளவு வருஷமா ஞானத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல, என்ன அனுபவம் செய்திருக்கேன், என்னத்தை அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். நான் எவ்வளவு வருஷம் ஞானத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஒரு வருஷம் கூட தீவிர போய் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்க மிக உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியும். அப்ப அதிர்ஷ்டத்தை உருவாக்குறது அப்படின்னு நம்ம டைரக்டா பாத்தீங்கன்னா நம்ம முயற்சியில தான் வந்து சேருது. எந்த அளவுக்கு நான் முயற்சி செய்யறோம் அந்த அளவுக்கு என்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். எந்த அளவுக்கு பாபானுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் எனக்குள்ள சேர்த்து கொண்டிருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் அதிர்ஷ்டசாலி ஆத்மாவாக மாறுகிறேன். எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்ரீமத் மேலையும் நான் வந்து அவ்வளவு கண்ணோட்டமா நுணுக்கமா பார்த்து அவ்வளவு டீப்பா எனக்குள்ள அந்த ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறேனோ அவ்வளவு நான் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த 4 சப்ஜெக்ட்லயும் இப்ப நம்மள ஆழத்துல போய் டீப்ல போய் அதுல வந்து அனுபவம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம அனுபவம் செய்ய வேண்டும். யோகால மட்டும் அனுபவம் கிடையாது, ஞானத்திலயும் எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு, யோகால என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு பாபாவோட,
குணங்கள்ல சக்தியில எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு, சேவை செய்யறப்ப என்ன அனுபவம் செய்யுது. சேவை அப்படியே செய்யறதுல ஒரு மணி நேரம் சேவை செஞ்சீங்கன்னா அந்த 1 மணி நேரம் சேவையில நான் என்னத்தை அடைந்தேன், என்னத்தை அனுபவம் செய்தேன்னு பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம் இல்லைங்களா? நீங்களும் சேவை செய்யறீங்க, இப்ப நானும் சேவை செய்யறேன். இப்ப இந்த 1 ஹவர் சேவை செய்யறப்ப என்ன நான் அடைந்தேன் அப்படிங்கறத நான் பார்க்க வேண்டும். நீங்களும் உட்கார்ந்து கேட்டிருக்கீங்க, அது ஒரு சேவை. அது கேட்டுட்டு இருக்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்து உலகத்துக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கு. இந்த 1 ஹவர்ல எனக்கு என்ன நன்மை அடைந்தேன், உலகத்துக்கு என்ன நான் நன்மை கொடுத்தேன் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டும். எனக்கு அது மறக்க முடியாத அளவுக்கு அனுபவம் ஆக வேண்டும். அதுதான் அடைந்திருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். அப்ப என்னாச்சு, அடைந்தேன் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை உருவாக்கினேன் அப்படின்ட்டு நம்ம அனுபவம் ஆகுது. அப்ப அனுபவம் எந்த அளவுக்கு இருக்குதோ மறக்காது. அதான் பாபா சொல்றீங்களா, அனுபவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை மறக்க முடியாது. அனுபவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது அதிர்ஷ்டத்தை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்ப சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம சேவையும் செஞ்சிருப்போம், ஞானத்தையும் கேட்டிருப்போம், யோகா படிப்போம், அதெல்லாம் நம்மளுக்கு புத்தியில இருக்காது. அப்ப என்ன அது செஞ்சோம், அதுல நம்ம அனுபவம் செஞ்சோமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்ப ஒவ்வொரு காரியத்தை செய்யல நம்ம அந்த அளவுக்கு ஒரு புத்தியில மன புத்தி இணைந்து பாபானோட நினைவுல இருந்து அந்த அன்பான நினைவுல இருந்து செய்யல அதிர்ஷ்டத்தை நம்ம கண்டிப்பாக உருவாக்க முடியும். அப்ப இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இன்டர்லிங்க்டு தான். நீங்க எங்க அன்பு இருக்குதோ அவங்கதான் அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியும் இல்லைங்களா? அப்ப அன்பான குழந்தைகள் தான் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறோம். யார் அதிர்ஷ்டசாலிதோ அவங்கதான் அன்பா இருக்க முடியும். இன்டர் கனெக்டட். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யல அவ்வளவு ஒரு அன்போடு இருந்து நம்ம செய்யலாம், அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உருவாகும். அன்பும் அதிர்ஷ்டம் ரெண்டு இன்டர்லிங்க்டு தான். அப்ப ஒவ்வொரு சில டைம் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு செய்வோம், ஒரு செய்யணும் அப்படின்னு செய்வோம். ஆனா அன்பான அந்த சொரூபத்துல இருந்து அன்பான அந்த நினைவுல இருந்து பாபானோட அன்புல மூழ்கி நீங்க செய்யுங்க. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மெமோரியலா மாறும். அவங்க எல்லாம் ஒரு சேவை செஞ்சுட்டு யாராவது கேட்பாங்க, இது ரொம்ப அழகா இருக்கு, மாத்தாக்கள் யாராவது சமைச்சு சேவை செஞ்சது கிச்சன்ல அவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கமெண்ட், கண்டிப்பா நல்ல கமெண்ட் கொடுப்பாங்க. அதாவது ஒரு மெமோரியலா மாறும். நம்ம ஒரு சின்ன ஒரு சேவை செஞ்சுட்டு வந்திருப்போம், ஏதாச்சும் ஒரு டெக்கரேஷன் பண்ணிருப்போம், அதை பார்த்து அனைவருமே பூரிப்பார்கள். அதனால எல்லாருமே மகிழ்ச்சி கிடைக்கும், எல்லாத்துக்குமே திருப்தி கிடைக்கும். ஏன்னா அந்த அன்புல மூழ்கி நம்ம அந்த சேவை செய்யறோம் இல்லைங்களா? அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அன்பு இருக்கையில என்னாச்சு, கண்டிப்பா அதிர்ஷ்டம் உருவாக்கும். நீங்க முரளியே ஜஸ்ட் முரளி கேளுங்க ஒரு நாளைக்கு, அந்த அன்புல மூழ்கி பரமாத்மா எனக்காக இன்னைக்கு ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு, வாணியை சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற அன்புல மூழ்கி கேட்டு பாருங்க. அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் மறக்கவே முடியாது. அவ்வளவு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலா என்னமோ இன்னைக்கு நிறைய பவர் கிடைச்ச மாதிரி தெரியும், ஏன்னா அன்புல மூழ்கி நம்ம கேட்டோம். எந்த ஒரு பாயிண்ட் மறக்காது. அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப நான் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அன்பும் அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்து போகுது. அன்பையும் சரி அதிர்ஷ்டத்தையும் சரி எப்ப அனுபவம் செய்ய முடியும்னா இப்ப சங்கம் யுகத்துல மட்டும்தான் அனுபவம் செய்ய முடியும். நீங்க முழு கல்பத்துல வேற எப்ப வேணாலும் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுனால அதிர்ஷ்டத்தை உருவாக்கவே முடியாது. ஏன்னா இப்ப மட்டும்தான் முழு கல்பத்துக்குமே நம்ம பிராமண குழந்தைகள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அதிர்ஷ்டத்தை நம்ம எழுப்பி கொண்டிருக்கிறோம், அதிர்ஷ்டத்தை எழுப்பி நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கறத நினைக்கிறோம். ஏன்னா இப்ப உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டமானது ஒவ்வொரு கல்பத்திலையும் நம்மளுக்கு கூட வந்து கொண்டே இருக்கும். அப்ப அன்பும் சரி அதிர்ஷ்டம் பரமாத்மா அன்பும் சரி இப்ப மட்டும்தான் அனுபவம் செய்ய முடியும். ஆனா முழு கல்பத்துல வேற எப்பவுமே அனுபவம் செய்ய முடியாது. இந்த ரெண்டையுமே நம்ம விடக்கூடாது. நம்ம பாபாவே விட்டுட்டு சில பேர் போறாங்க இல்லையா? அவ எவ்வளவு அதிர்ஷ்டத்தை விட்டுட்டு போறாங்கன்னு நினைச்சு பாருங்க. ஒரு நாள் என்னால முரளி கேட்கலன்னா நம்ம எவ்வளவு வேதனை பண்ணணும் தெரியுமா? மனம் துடிதுடிச்சு போயிடும். அவ்வளவு அதிர்ஷ்டம் போயிருச்சு, கோடான கோடி போயிருச்சு அப்படின்னு நினைக்கணும். ஒரு நாளைக்கு அமிர்த வேலை கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட அவ்வளவு வருத்தம் வரணும். அவ்வளவு நம்ம அதிர்ஷ்டம், ஒவ்வொரு படியிலயும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. நீங்க ஒரு சின்னதா ஒரு சென்டர்ல போயிட்டு உட்கார்ந்து முரளி கேட்டு வந்தாவே போதும், அவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கு. 1 மணி நேரம் நம்ம யோகா பண்ணிட்டா போதும், அவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கு. ஒரு சின்ன சேவை செஞ்சுட்டா அதிர்ஷ்டம். அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்ப எல்லாமே மறைமுகமா இருக்குது. அதனாலதான் நம்ம என்ன கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம அனுபவம் சேர்த்துல. அது பாபா ஃபுல்லா ஓபன் பண்ணி ஸ்கிரீன்ல காமிச்சாருன்னா அவ்வளவு நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது நீங்க ஒரு செகண்ட் கூட நம்மளுக்கு அதை விட்டுட்டு நம்ம இருக்க முடியாது. ஞானத்தையோ யோகத்தையோ சேவையோ செய்யாம நம்ம ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம இருக்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டத்தை எப்படி உருவாக்க முடியும்னா எல்லாத்துலயும் எல்லா 4 சப்ஜெக்ட்லயும் இருக்கணும். இன்னைக்கு ஞானம் இருக்க வேண்டும், யோகம் இருக்க வேண்டும், இன்னைக்கு தாரணையும் ஆக வேண்டும், சேவையும் செய்ய வேண்டும், ஆசீர்வாதத்தையும் அடைய வேண்டும், மகிழ்ச்சியை அடைய வேண்டும், பரமாத்மா அன்பையும் அடைய வேண்டும், தூய்மையை அடைய வேண்டும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கதான் உண்மையிலுமே அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அர்த்தம். அப்ப இது எல்லாமே நம்ம ஒரே நாள்ல அனுபவம் செய்யணும். ஒவ்வொரு நாள்ல இது எல்லாத்தையும் நம்ம அனுபவம் செஞ்சுட்டே போயிட்டு இருக்க வேண்டும்.
இல்லைங்களா? அப்பதான் வந்து நம்ம மிக மிக அதிர்ஷ்டசாலி குழந்தைகள்னு அர்த்தம். வந்து பாபா நம்மளுக்கு வந்து அவ்வளவு பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு. அந்த பொக்கிஷத்துல இருந்து யாரு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேணும்னாலும் அவ்வளவு அதிர்ஷ்டத்தை நம்ம உருவாக்குறதுக்கான சான்ஸ் நம்ம கையிலேயே இருக்கு. அதான் ஒருத்தர் அன்னைக்கு ஒருத்தர் பிரதர் அழகா சொன்னாரு. பாபா வந்து நம்ம கையில பேனாவையும் கொடுத்துட்டாரு, செக் புக்கையும் கொடுத்துட்டாரு. பாபா ஒரு நம்பர் 1ன்னு போட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கு பின்னாடி நீங்க எவ்வளவு ஜீரோ போடணுமோ நீங்க உங்க கை வலிக்கு வரைக்கும் போட்டே இருக்கலாம். அது வரைக்கும் போட்டே இருந்து அந்த செக் புக் வரைக்கும் நீங்க அந்த செக்ல ஃபுல்லா நிரப்புறது நம்மளுடைய வேலை தான். வேற எதுவுமே கிடையாது. இது விட பெரிய அதிர்ஷ்டம் வேற யாராச்சும் கிடைக்காது தெரியுங்களா? செக் புக்கை கையில கொடுத்து, பேனாவையும் கையில கொடுத்து, அந்த 1 நம்பரையும் போட்டு கொடுத்து, ஜீரோ மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது நம்மளுக்கு இப்ப நம்ம யாராவது முட்டாள் இந்த உலகத்துல இருப்பாங்களா? ஜீரோ கூட போட என்னாலும் தெரியல, ஜீரோ கூட போட தெரியல, போட்டே இருக்கலாம். உட்காந்து நம்ம வந்து ஜீரோ போட்டே இருந்தோம்னா போதும் அப்படின்னு எனது பாபா நினைவு இருந்துட்டே இருந்தோம்னா அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப அவ்வளவு எளிதான அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய நேரம் இது சங்கமிகம். அப்ப அதிர்ஷ்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம். அதோட அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்க பறந்துட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு செகண்ட் பாத்தீங்கன்னா பாபா நினைவுல பறந்துட்டே இருப்போம். எந்த ஒரு சப்ஜெக்டும் போரிங் வரவே வராது. போரிங் எனக்கு வந்து என்ன ஞானம் கேட்கறதா அல்லது யோகா பண்ணுமா, ஐயோ சேவை செய்யணுமா அப்படின்னு சில டைம் நினைச்சோம்னா என்னது நம்ம இன்னும் வந்து அந்த அன்பையும் உணரல, அதிர்ஷ்டத்தையும் உணரலையும் நடத்தும் ஆக்சுவலா. ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே அவ்வளவு டீப் இருக்கு. நீங்க ஆழத்திலையும் போலாம், அன்பையும் அனுபவம் செய்யலாம். அது வந்து நம்ம என்ன சொல்றோம், இன்னும் வந்து மேல மேல நம்ம உயர்ந்துட்டே போயிட்டு இருப்போம். ஒரு டைம் முரளி படிக்க மாட்டோம், 4 டைம் முரளி படிக்கலாமே அப்படின்னு தோணும். 1/2 மணி நேரம் யோகாவை இன்னும் 1/2 மணி நேரம் யோகா பண்ணலாமே அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம அன்பும் உணர்றோம், அதிர்ஷ்டத்தையும் உணர்றோம். ஏன்னா இந்த சங்கமயத்துல மட்டும்தான் அது வந்து உணர்ந்துட்டே இருக்கிறோம். அப்ப இந்த சங்கமயத்தை விட்டுட்டா வந்து வேற எப்பவுமே சான்ஸ் கிடைக்காது. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து அமிர்த வேலையில பார்க்கணும். இன்னைக்கு பரமாத்மா அன்பை என்னால அனுபவம் செய்த முடியுதா? இன்னைக்கு வந்து நான் என்ன அதிர்ஷ்டத்தை நான் செய்ய போகிறேன்? அதிர்ஷ்டசாலி ஆத்மா அப்படின்னா எப்படி நினைக்கிறதுன்னா வந்து பதம் பாக்கியசாலி ஆத்மா. இல்லைன்னா எவ்வளவு மல்டி மில்லியன் டைம்ஸ் ஃபார்ச்சுனேட் சொல்லுது உலகத்துல. அப்படிங்கிறது வந்து நீங்க பிராக்டிக்கலா அனுபவம் செய்வீங்க. ஒவ்வொரு ஆத்மா உலகத்துல இருக்கிற ஆத்மாக்களை பார்த்து அவங்க மேல உங்களுக்கு ஒரு அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு மெர்சி கைண்ட்னஸ் வரும். பாவம் இவங்களுக்கு எல்லாம் இன்னும் பரமாத்மா பத்தி தெரியலையே, நம்ம எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மாக்கள். எனக்கு வந்து பாபாட்ட இருந்து அவ்வளவு கோடான கோடி பாபாட்ட இருந்து நன்றி பாபா பாபா அந்த தன்யவாதம் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாபா உங்களுக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி நம்ம இதயத்துல இருந்து அந்த பூரிப்பு வந்துட்டே இருக்கும். அந்த பாட்டு பாடிட்டே இருக்கும், தன்யவாத்ன்னு சொல்லிட்டு. பாபா உங்களுக்கு நன்றி, பாபா உங்களுக்கு நன்றி, எனக்கு வந்து என்னை வந்து உங்களுடைய குழந்தையா மாறிட்டீங்க அப்படின்னு நம்ம இதயம் அந்த பாட்டு பாடிட்டு இருக்கீங்கதான் நம்மளுக்குள்ள அதிர்ஷ்டத்தை எழுப்பி இருக்கோம் அப்படின்னு தெரியும் வச்சுக்கலாம். அப்ப இதெல்லாமே வந்து நம்ம சுயம் இதெல்லாமே வந்து சட்டில், யாரும் பெருசா வெளியில தெரியாது, சட்டில். அதே மாதிரி உள்ளுக்குள்ள இதெல்லாம் இருந்தாதான் வந்து நம்ம புருஷார்த்தம் பாத்தீங்கன்னா ஈஸியா போயிட்டே இருக்கும். அன்பும் அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டசாலி என்ன சொல்லுவாங்க, எவ்வளவு பாக்கியசாலி, ஈஸியா இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க பாத்தீங்கன்னா எப்பவும் லைட்டா இருப்பாங்க, அப்படியே ஆனந்தத்துல மிதந்துட்டே இருப்பாங்க. அவங்களோட புருஷார்த்தம் சகஜ புருஷார்த்தமா மாறும், அதாவது எளிதான புருஷார்த்தமா மாறிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் இன்னும் டீப்பா போயிட்டு இருப்பாங்க, ஆழத்திலேயே போயிட்டு இருப்பாங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் முரளி கேட்காம அவங்களால இருக்க முடியாது. இன்னும் நிறைய டைம் படிக்கணும்னு நினைப்பாங்க. இன்னும் சேவை நிறைய நம்ம எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நான் வந்து இன்னும் நிறைய சேவை செய்யணும்னு நினைப்பாங்க, இன்னும் நிறைய கத்துக்கணும்னு நினைப்பாங்க, இன்னும் பாபாவோட இன்னும் க்ளோஸா போகணும். பரிவாரத்து மேல அன்பு, இந்த மாதிரி பரிவாரம் எனக்கு கிடைக்கலையே, கிடைக்காது, எப்பவுமே கிடைக்காது அப்படிங்கிற அந்த பரிவாரத்து மேல அன்பு. சில டைம் நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே முரளி என்ன இப்போ ஆன்லைன்ல கிடைக்குது இல்லையா, நம்ம முரளி வீட்டுல இருந்தே படிச்சுக்கலாம், அதே ஞானம் தானே அங்க போனாலும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சென்டர்ல போய் கூட அந்த பரிவாரத்தோட உட்கார்ந்து முரளி கேட்கறது, அதுல இருக்கக்கூடிய சுகம் வேற, அதுல இருக்கக்கூடிய என்ன சொல்றது அந்த அன்பே வேற ஆக்சுவலா இல்லைங்களா? அதுல வரக்கூடிய அந்த சுகம், அந்த அன்பு அது வந்து வேற. ஏன்னா அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி செய்துதான் ஆகணும். மேபி சில பேருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கலாம், சில பேர் வர முடியாது, அது வேற விஷயம். இருந்தாலுமே அந்த அன்பு இருந்தா பாபா சொல்றாரு, நீங்க ஒடியாந்தாலும் உங்களுக்கு வந்து டயர்ட் ஆக மாட்டீங்க. 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் டயர்ட் ஆக மாட்டீங்க. பாபா சொல்லுவாரு இல்லைங்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவம் செய்யறாங்க. அப்ப வந்து அன்பு இருந்தால் எதையுமே நம்ம வந்து சாதிக்கலாம். அன்பு இருந்தால் எதுவுமே எளிதாக மாறும். அன்பு இருந்தா எல்லாமே வெற்றியாக மாறும். இந்த பிராமண வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒரு எப்பவுமே பறந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையா மாறும், கடினமான வாழ்க்கையாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஆஹா ஆஹா அப்படின்னு நம்ம பாட்டு பாடிட்டு இருக்கக்கூடிய, ஆனந்தத்திலேயே மிதத்துட்டு இருக்கக்கூடிய அன்பான அதிர்ஷ்டசாலி குழந்தையா நம்ம உணர்ந்துட்டே இருக்கலாம். ஓம் சாந்தி. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். இது ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட் தான், ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட்.
நம்ம ஒவ்வொருத்தர் வந்து அனுபவம் செய்யணும், அனுபவம் செஞ்சிருப்போம், கண்டிப்பா இன்னும் அனுபவம் செய்யணும். ஒவ்வொரு நேரத்திலயும் பாபாவை அன்பை வந்து அனுபவம் செஞ்சுட்டே இருக்கணும். அதுதான் யோகா, வேற எதுவுமே யோகா கிடையாது. பாபானோட அன்புல மூழ்கியே இருக்கணும் அப்படியே. அதுதான் வந்து யோகா. பரமாத்மா அன்புல அப்படியே மூழ்கி இருக்க வேண்டும். அதுதான் வந்து ஞானம், யோகம் ரெண்டுமே சேர்ந்தது அன்புதான், வேற எதுவுமே கிடையாது. எனக்கு பாபா மேல அன்பு இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி உணருதுன்னு கேக்குறீங்களா? அதாவது பாபா மேல அன்பு இருக்கையில பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அதான் சொன்னாங்களா, பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்களா அவ்வளவு உயர்ந்ததாக தோணும். எனக்காக தான் பாபா சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ஏதோ பயன் இருக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம உணர்வோம். ஆக்சுவலா பாபா சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியத்திலிருந்து எனக்கு வந்து ஏதோ நன்மை கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபா வந்து எனக்கு ஒவ்வொரு விதத்திலையும் உதவி செய்து கொண்டே இருக்கார். பாபா என்னோட கூடவே இருக்கார். பாபா வந்து என்னை பார்த்து கொண்டே இருக்கார். அப்ப அன்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து நம்மள பாலனை செஞ்சுட்டே இருப்பாங்க இல்லைங்களா. பாபா எனக்கு வந்து பாலனை செய்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது வந்து நல்லா அனுபவம் செய்வாங்க. ஆக்சுவலா அவங்க ஒவ்வொரு விதத்திலயுமே பாபா எனக்கு ஏதோ ஒவ்வொன்றிலயும் ஏதாவது சொல்லுவாங்க. எனக்கு வந்து பாபா எனக்கு டச்சிங் கொடுத்தாருங்க, அது பாபா எனக்கு இதை செய்விச்சிட்டாரு, பாபா என்னை அந்த மாதிரி பாபான்னு அந்த பாபா மேல அந்த இடைப்பிடியாத ஒரு எனது ஒரு பிரியம் இருக்கும். அதுதான் அன்பு. ஆக்சுவலா பாத்தீங்களா, அன்பு அப்படிங்கறது வந்து என்ன சொல்றது, ஒரு அது வந்து நம்ம வந்து ஒரு வெயிட் பண்ணி பார்க்க முடியாது. நீங்க சொல்றது நல்ல கேள்வி, நல்ல சூப்பரான கேள்வி கேட்டீங்க. அதை எப்படி உணர முடியும் அப்படின்னா, அதாவது பாபா சொல்லக்கூடியது வந்து எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது. ஃபர்ஸ்ட் அன்பு இருந்துச்சுன்னா எல்லாமே தோணும். அது வந்து ஒவ்வொன்றும் செய்யல நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்வத்தோட செய்வோம், இன்ட்ரெஸ்டோட செய்வோம். ஆக்சுவலா கஷ்டப்பட்டு செய்ய மாட்டோம். ஏன்னா அன்போட செய்யறதுனால, அன்பு இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு செய்வோம். பாபாக்காக செய்யறமே இல்லைங்களா. எவ்வளவு பேர் நம்மளே பார்த்துக்க பிராக்டிக்கல பாபா பாபா அப்படின்ற ஒரே வார்த்தையிலேயே வந்து எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. ஆக்சுவலா அப்ப வந்து அந்த பாபா மேல அன்பு இருக்குன்னா நம்ம எளிதா இருப்போம், நம்ம வந்து ஈஸியா இருப்போம், நம்ம வந்து சுலபமா செய்வோம், அன்புல மூழ்கி செய்வோம், வந்து கஷ்டப்பட்டு செய்ய மாட்டோம். ஆக்சுவலா இப்ப பாபா மேல அன்பு இருந்துச்சுன்னா நம்மளது யாருமே பிரிக்கவே முடியாது. எந்த ஒரு எந்த இதனாலும் அவங்களை வந்து யாருனாலும் பிரிக்கவே முடியாது. இப்ப தாதிகள் எல்லாம் பாத்துக்கீங்களா, எவ்வளவு பேர் எவ்வளவு இல்லல் பட்டாங்க, கருத்துல யாருனாலும் பிரிக்க முடிஞ்சதா? அந்த அன்புதான் சேர்த்து வச்சுது. அப்ப அன்பு இருந்துச்சுன்னா எந்த ஒரு மாயாவோ, எந்த ஒரு சூழ்நிலையோ, எந்த ஒரு விஷயமோ வந்து பாபா இருந்து பிரிக்கவே முடியாது அந்த ஆத்மாவை. அதுதான் உண்மையான அன்பு கிடையாதுன்னு வச்சுக்கலாம். அவங்க எப்படியாவது கனெக்ஷன் இருக்கும். அப்ப அன்பு எனக்கு பாபா மேல இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக பாபாவும் என் மேல அன்பு செலுத்துவார் அந்த மாதிரி குழந்தைங்க மேல. அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு வகைத்துல நீங்க வந்து பாபா உதவி செய்துட்டே தான் இருப்பார். பாபா அந்த ஆத்மாவை சும்மா விடவே மாட்டார். ஆக்சுவலா அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறோம், அந்த மாதிரி நம்ம சொல்றோம். பாபா மேல உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா பாபா கூடவே வச்சிருப்பார், கிட்டையே தான் வச்சிருப்பாரு. ஆக்சுவலா நீங்க வந்து பாபா நம்மளோட கூட இருக்கார் அப்படிங்கறது வந்து நல்லாவே உணர்ந்துட்டே இருக்கும். அதுதான் உண்மையான அன்பு கிடையாது. அது வந்து நம்மளுடைய மனசு தோணிட்டு இருக்கு, நான் பாபாக்காக என்ன செய்யறேன், பாபாக்காக நான் என்ன செய்யறேன் அப்படிங்கறது வந்து நம்ம ஒவ்வொரு விதத்துலயும் ஏதாவது ஒரு விதத்துல தன்னுடைய முயற்சியில கூட செய்யறது கூட பாபாக்காக செய்யறத. பாபா சொல்லியிருக்காரு அதுக்காக நம்ம செய்யறோம். பாபா எனக்காக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அந்த பாபா மேல அந்த என்ன சொல்றது, ஒரு இடைப்படையாத ஒரு பிரியம் வந்து அவர் மேல இருந்துட்டே இருக்கும். ஏன்னா பாபாங்கிறத அன்பு வந்து கடவுளுடைய அன்பு, பரமாத்மா அன்பு வந்து நீங்க இந்த சங்கமயுகத்துல மட்டும்தான் அனுபவம் செய்ய முடியும். அந்த அன்பை அனுபவம் செஞ்சவங்க தான் அதிர்ஷ்டசாலி குழந்தைகள், வேற யாருமே கிடையாது. ஈவன் பாபானுடைய குழந்தைகளே வந்து சில டைம் நம்ம புத்தி மூலியமா பாபா உணர்ந்து வரதை விட அந்த இதயத்து மூலியமா பாபாவை அன்பு செய்தவர்கள் தான் வந்து அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். அவங்க தான் உண்மையாவே எனக்கு வந்து தோணுது, அவங்க தான் உண்மையான அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். ஏன்னா அந்த மாதிரி குழந்தைகள், ஏன்னா பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யறதே ஒரு தனிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம். ஆக்சுவலா நம்ம பரமாத்மாவை புத்தினால புரிஞ்சுட்டோம், பாபா பாபான்னு சொல்றது ஓகே, பட் பரமாத்மா அன்பை என்னால இதயத்துல அனுபவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது அந்த 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 டேஸ்டே வந்து எப்படி என்னால சொல்றது அப்படிங்கிறது புரியல. அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட், பரமாத்மா அன்பு அனுபவம் செய்யறது அப்படிங்கிறது. அந்த அன்பு அனுபவம் செஞ்சவங்க தான் வந்து உண்மையான அதிர்ஷ்டசாலிகள். இல்ல பாபா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்து மேலயும் அன்பு செலுத்தி இருக்காரு இல்லைங்களா. நம்ம மேல மட்டும் கிடையாது, உலகத்துல எல்லா குழந்தைங்களையும் பாபா அன்பு செலுத்துறாரு. நான் வந்து பாபாவுடைய அன்பை எப்படி அனுபவம் செய்கிறேன், அதுதான் இப்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பாபா எல்லா குழந்தை மேல அன்பு செலுத்திட்டு தான் இருக்காரு. அப்ப வந்து இப்ப பாபாவுடைய அன்பை எப்படி அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம வந்து நல்லா அந்த இப்ப யோகா பண்றப்போ நான் ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை அப்படிங்கிற நம்ம புத்தி மூலியமா நினைவு செய்வது பதிலா நம்ம இதயத்தின் மூலியமாக நினைவு செய்ய வேண்டும். அன்பால நினைவு செய்யறது, இதயத்து மூலியமா நினைவு செய்யறது வேற, புத்தி மூலியமா நினைவு செய்யறதுன்றது வேற.
அப்ப அது நான் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, நிறைய இன்டெலிஜென்ட் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க பாபானோட குழந்தைகள், அவங்க வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய இன்னோசன்ட் குழந்தைகள் இருக்கிறாங்க, அன்பான குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க ஃபெயில் ஆகவே மாட்டாங்க ஆக்சுவலா. அவங்கள வந்து பாபா விடவே மாட்டார். ஏன்னா பாபா சொல்லுவாரு, ஏன்னா புத்தியா இருக்கிறவங்க வந்து சில டைம் என்ன வரலாமா, நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப நான் எங்க வந்துச்சோ அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்கு. நானே கூட பார்த்தேன். ஆனா யாரு வந்து இன்னோசென்டா இருக்காங்களோ, அன்பா இருக்காங்களோ, அவங்களுக்கு ஞானத்தை கூட சொல்ல தெரியாது, ஆனா பாபா மேல அளவு கடந்த அன்பு இருக்கும், அவங்களை வந்து பாபா விட மாட்டாரு. அவங்க வந்து மாயாவும் ஒன்னும் செய்ய முடியாது. அவங்களுக்கு வந்து நிறைய டச்சிங் கிடைக்கும். பாபா வந்து ஏன்னா அவங்க வந்து நானுங்கிற அகங்காரம் கிடையாது இல்லையா, அந்த பணிவு இருக்கு. பாபா தான் எல்லாம் செய்கிறார், செய்விப்பவர் செய்விக்கிறார் அப்படிங்கறதுனால அவங்க ஈஸியா பாஸ் ஆயிடுவாங்க ஆக்சுவலா. இப்ப பாபாவுடைய அன்பை வந்து அவங்க ஈஸியா அனுபவம் செய்ய முடியும். அப்ப வந்து இப்ப வந்து சரண்டரிங் இல்லைங்களா, பாபா சரண்டராங்கன்னு சொல்லல. பாபா சரண்டராங்கிறது வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பாபாக்காக உட்காரல. சரண்டர் அப்படிங்கிற வேடை வந்து எல்லாமே பாபா தான் செய்விப்பவர், செய்வித்து கொண்டிருக்கிறார், நான் ஒரு கருவியாக செய்து கொண்டிருக்கிறேன், எல்லாமே பாபா தான் அப்படிங்கிறது. பாபாட்ட எல்லாத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான அன்பை நீங்க அனுபவம் செய்ய முடியும். எப்ப நான் அப்படிங்கிறது வந்துட்டாவே முடிஞ்சது, அது அன்பே போயிடும் ஆக்சுவலா. நான் வந்துட்டாவே என்னாச்சு, அப்ப பாபா சொல்லுவார், நீ இருக்கே நீ ஏன் செஞ்சிடலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாபா சொல்லுவார். அப்ப அந்த அந்த சரண்டரிங் அப்படிங்கிறத வந்து இங்க வந்து அன்பு. சரண்டரிங்னா எல்லாமே என்னுடைய மனம், புத்தி, என்னுடைய நேரம், பொருள் எல்லாமே கடவுளுக்காக அப்படிங்கிறது அன்பு இல்லைங்களா. அந்த சரண்டரிங் தான் அன்பு. அன்பு இருந்தாலும் நம்ம சரண்டர் ஆக முடியும். நீங்க வந்து லாஜிக்கலா சரண்டர் கிடையாது, அன்புனால நம்ம வந்து வீட்டுல இருந்துட்டே சரண்டர் ஆகலாம், மனம் புத்தினால சரண்டர் ஆகலாம். இது எல்லாமே பாபானுடையது அப்படிங்கிறது அது பெரிய உயர்ந்த சரண்டர். அப்படிங்கிறது என்னன்னா, இதுதான் உயர்ந்த சரண்டர், எல்லாமே கடவுளுடையது, கடவுள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுதான் உண்மையான சரண்டர். அப்ப வந்து அந்த அளவுக்கு சரண்டரிங் தான் வந்து க்ளோஸ்னஸ், பாபாவோட க்ளோஸ்னஸ் ஆக்சுவலா. மனம் புத்தினால சரண்டரிங், எல்லாமே மனம் புத்தி, என்னுடைய எதுவுமே கிடையாது. பாபா செய்விப்பவர் செய்து வச்சுட்டு இருக்கார், நான் ஒரு கருவியாக இருந்து செய்து கொண்டிருக்கிறேன், பாபா தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கார். அந்த அப்படிங்கிற அந்த ஒரு ரொம்ப க்ளோஸ்னஸ். அன்புனா என்ன சொல்றது, க்ளோஸ்னஸ் இல்லையா, அந்த இதயம் க்ளோஸா இருக்கிறது மாதிரி நம்மளுடைய அன்புங்கிறது வந்து ரொம்ப க்ளோஸ். எந்த அளவுக்கு நான் அன்போட பாபா இருக்கிறனோ அந்த அளவுக்கு நான் பாபாவோட க்ளோஸா இருப்பேன். அவ்வளவு ஈஸியா என்னால யோகா பண்ண முடியும். நீங்க அன்புல உட்கார்ந்து அப்படியே லைட்டு போய் பாபா மேல நினைவு செஞ்சு பாருங்களேன், அந்த யோகா வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். நம்ம புத்தினால நான் ஆத்மா பரந்தாம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு நினைச்சிருக்காரு வந்து அது வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும், ரொம்ப டீப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது. நீங்க எந்த அளவுக்கு நீங்க அன்புல ஆழத்துல போக போக பாபாவோட நம்ம ஒரே செகண்ட்ல க்ளோஸ்னஸ் அதிகமாயிட்டே வரும். அதுதான் அன்பு. அன்பு அதிகமாக பாபாவோட எனக்கு க்ளோஸ்னஸ் வந்து அதிகமாயிட்டே வரும். ரொம்ப பாபாவோட கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம அனுபவம் செய்யணும். புத்தியோட லைன் கிளீனா இருக்கணும். அதாவது இதயத்துல வந்து மனசு சுத்தமா, புத்தியோட லைன் கிளீனா இருக்கணும். அப்படின்றது புத்தியில வந்து வேற எந்த ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கக்கூடாது. அது செய்யணும், இது செய்யணும், அது இதுன்னு இருந்தா அப்ப வந்து அந்த டைம்ல பாபா எனக்கு டச்சிங் கொடுக்க முடியாது இல்லைங்களா. அப்ப புத்தியோட லைன்ல தான், புத்தி தான் வந்து நிறைய அது இதுன்னு நம்ம சேர்த்தி வச்சிருக்கோம். அதெல்லாம் கிளீனா இருந்தாதான், லைன் கிளீனா இருந்தாதான் பாபா எனக்கு அந்த டைம்ல கரெக்டான டைம்ல டச்சிங் கொடுப்பாரு. அதுக்காக தான் இதயம் சுத்தமாக இருக்க, அதாவது மனசு சுத்தமாக இருக்க வேண்டும், புத்தியினோட லைன் கிளீனா இருக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொன்னார். பாபானுடைய நினைவில் இருக்க வேண்டும். அதாவது தேவையற்ற சிந்தனை நிறைய புத்தியில என்கரேஜ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்ப வந்து பாபா நம்மளுக்கு டச்சிங் கொடுக்க மாட்டாரு. அதனால புத்தியோட லைன் எப்பவுமே கிளீனா இருக்கணும். அதாவது நிறைய யோக சக்தி இருந்தா அந்த மாதிரி லைன் கிளீனா இருந்துட்டு, ஏதாவது விஷயத்தை நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்போம், நம்மளுக்குள்ள அந்த அப்ப வந்து என்னாச்சுன்னா அந்த புத்தியோட லைன் கிளீனா இருக்காது. அதனால பாபா சொன்னாரு புத்தியோட லைன் கிளீனா இருக்க வேண்டும். நீங்க பரமாத்மா அன்பு அனுபவம் செஞ்சுட்டீங்கன்னாவே எல்லாமே நம்மளுக்கு எல்லாத்தினுடைய அன்பு அனுபவம் செஞ்ச மாதிரி இருக்கும். அதுலயே எல்லாத்தோடைய ஃபீலிங் வந்துடும். இப்ப நம்ம பரமாத்மா அன்புல மூழ்கிட்டு அப்படின்னாவே எல்லாத்தோட அன்பு நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க பரமாத்மா அன்புல இருக்கீங்கன்னா, கடவுளோட அன்புல இருக்கீங்களா, மத்தவங்களோட அன்பு நம்மளுக்கு வந்து எளிதாக அனுபவம் செய்யும். பாபா ஒரு முறையில் சொன்னார் இல்லைங்களா, எல்லா சம்பந்தத்துடைய அன்பையும் நாம் இப்ப அனுபவம் செய்யணும். ஒவ்வொரு சம்பந்தத்துடைய அன்பு வேற, தாயினுடைய அன்பு வேற, தந்தையினுடைய அன்பு வேற, சகோதரனுடைய அன்பு வேற, எல்லாத்தோட அன்பையும் பரமாத்மால இருந்து நம்ம அனுபவம் செய்யலாம். அதுக்கான நேரம் இப்ப மட்டும்தான். அது கூட ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலா. அது அன்புல போயிட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு டீப் சப்ஜெக்ட் ஒவ்வொரு விதத்திலையும். அப்போ ஒவ்வொரு சம்பந்தத்திலையும், ஒவ்வொரு குணத்திலையும், ஒவ்வொரு சக்தியிலையும் அவ்வளவு ஆழமான அன்புல இருக்கு ஆக்சுவலா. ஒவ்வொரு சம்பந்தத்திலயும் வேற வேற மாதிரியே அன்பு இருக்கும். சகோதரனோட அன்பு வேறை, தாயினுடைய அன்பு வேறை, தந்தையினுடைய அன்பு வேறை, உங்க ஃப்ரெண்டினுடைய அன்பு வேறை, நம்ம கம்பெனியனோட அன்பு வேற,
டீச்சர்னுடைய அன்பு வேற, சத்குருனுடைய அன்பு வேற. எல்லாருமே அன்பு செலுத்துறாங்க. அதை வந்து பாபாட்ட இருந்து இப்ப டிஃப்ரெண்ட் ஆனா அந்த விதவிதமான அன்பை வந்து நம்ம அனுபவம் செய்யலாம். ஓகே, ஓம் சாந்தி. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா ஆத்மாக்களுக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு நீங்க சான்ஸ் கொடுக்கறதுனால நான் வந்து நம்மளுக்கு எனக்கு ஒரு சேனிங் ஆன மாதிரி ஆச்சு. நம்மனாலேயே பாபா சொல்ல இதோட நம்ம பரிவாரத்தினுடைய அன்பு மேபி ஆத்மாக்கள் வேற இடத்துல இருந்தா கூட இது எல்லாமே சேர்றது பரமாத்மா. இதோட ஒரு பரமாத்மா அன்பு தான். ஏன்னா பரமாத்மானால தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பான அதிர்ஷ்டசாலி குழந்தைகளை பாக்குறது, அவங்களுக்காக நம்மளுக்கு ஒரு சில டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட இது கூட ஒரு அன்பான விஷயம் தான். அதனால இந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி. கொஞ்ச நேரம் யோகால இல்லாம பாபானுடைய அன்பு அனுபவம் செய்யலாம். ஓம் சாந்தி. ரொம்ப ரொம்ப நன்றி.